Welcome all my dear students. In this session, we will be discussing the topics methods to produce plane polarized light and optical instruments. Let's start with polarization. Students, in previous class, you read the polarization. It is a special property of light. It is nothing but the restricting the vibrations of light into a particular direction. That is perpendicular to the direction of propagation. This polarization only demonstrates the transverse nature of light. There are many methods to produce the plane polarized light. Here we are discussing only three methods. The first one is polarization by reflection, and the second one is polarization by double refraction, and third one is polarization by scattering. Students, இங்கே polarization அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டாக இருந்தாலும் அதிலிருந்து வர அந்த லைட் வேவ்ஸுக்கு வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இன் ஆல் டைரக்ஷன்ஸில் இருக்கும். ஆல் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலான்னா, ஒன் இஸ் அ பேரலல் வைப்ரேஷன் அண்ட் அ செகண்ட் ஒன் இஸ் அ பெர்பெண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ். இந்த ரெண்டு வைப்ரேஷன்ஸும் ஒரு லைட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து அன்போலரைஸ்டு லைட்டு. அந்த மாதிரி லைட்டை நாம் வந்து வியூ பண்ணும்போது எப்படி இருக்கும், நம்ம கண் வந்து பெயினாக இருக்கும், அதாவது கண் கூசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு வைப்ரேஷன்ஸை மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு வைப்ரேஷன்ஸை மட்டும் அலோவ் பண்ணும்போது அந்த மாதிரி லைட்டை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருக்காது. அதனால தான் பவர் இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, அல்லது மொபைலோ டிவி சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து போலரைஸ்டு லைட்டு தான். நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட பாருங்கள், நைட்டு ட்ராவலில் பஸ் அல்லது காரில் போகும்போது அதோட ஃப்ரண்ட்டில் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போலரைஸ்டு கிளாஸ் தான். ஆப்போசிட்டில் வர அந்த வெஹிக்கிளோட லைட் வந்து அவ்வளோக்கா நமக்கு கிளார் அடிக்காத மாதிரி இருக்கிறதுக்காக தான் அந்த கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து போலரைசேஷன். சரியா? ரெண்டு சைடும் இருக்கிற வைப்ரேஷன்ஸை ஒரே ஒரு டைரக்ஷன்ஸில் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா அந்த ஃபினாமினா தான் போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போலரைசேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது த்ரீ மெத்தட்ஸு. அது ரிஃப்ளெக்ஷன், டபுள் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ ஸ்கேட்ரிங். ஒரு ப்ராசஸில் எந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். இப்போ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும், ஒரு மீடியத்துலேருந்து வர அந்த லைட்டை திரும்ப அதே மீடியத்துக்கு போனால் அது வந்து ரிஃப்ளெக்ஷன். அந்த மெத்தடில் எப்படி வந்து லைட்டை போலரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இங்கே வந்து ஒரு பாலிஸ்டு கிளாஸ் சர்ஃபேஸ் XY எடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு அன்போலரைஸ்டு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது என்னாகும், அது வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்டும் ஆகும், அட் த சேம் டைம் ரிஃப்ராக்டிங்கும் எடுக்கும். இப்போ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இது ரெண்டும் வரும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆன லைட்டு மட்டும்தான் போலரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ ரிஃப்ராக்ஷன் ஆன லைட் என்ன இருக்குன்னா அது பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். அப்படின்னா என்ன மிஸ், அந்த ரிஃப்ராக்ட் ஆன லைட்டில் வந்து பேரலல் வைப்ரேஷன்ஸும் இருக்கும், பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸும் இருக்கும். இந்த ரெண்டு வைப்ரேஷன்ஸ் இருந்தால் தட் இஸ் அ பார்ஷியலி போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்கிறோம். சரியா? இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள், இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். இந்த ஃபிகரில் இங்கே கொடுத்துருக்கிறது அஸ் அ சோர்ஸ் ஆஃப் அன்போலரைஸ்டு லைட்டு. இதில் ரெண்டு வைப்ரேஷன்ஸு டாட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பேரலல் பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ். சாரி, இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் எல்லாமே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு பேரலல் வைப்ரேஷன்ஸ், டபுள் ஏரோஸ் எல்லாமே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு லைட்டு, ஐ மீன் அன்போலரைஸ்டு லைட்டு, இந்த ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆகும்போது இது வந்து ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் சர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ பாலிஷ்டு சர்ஃபேஸ். பாலிஷ்ட் அப்படின்னா இன்சிடென்ட் ஆகிற லைட்டில் ஆல்மோஸ்ட் அது என்ன பண்ணிடும்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிளாஸ் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்கள், ஒரு பார்ட் ஆஃப் லைட் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும் அண்ட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது ரிஃப்ராக்ஷன் எடுக்கும். இதில் ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டில் நமக்கு இருக்கிறது ஒன்லி பேரலல் வைப்ரேஷன்ஸ். ஆனால் பாருங்கள், இங்கே ரிஃப்ராக்ட் ஆன இந்த பீமில் பேரலலும் இருக்கும், பர்பண்டிகுலரும் இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா பார்ஷியலி போலரைஸ்ட். இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆனது கம்ப்ளீட்லி போலரைஸ்டு. சரி, ஓகே. இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து போலரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன மாதிரி ஆங்கிளில் விழுந்தால் போலரைஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்டட் பீம் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக இருக்கும். எந்த ஆங்கிளில் இன்சிடென்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கிற டேட்டா ஐபின்னு சொல்கிறோம். ஐயோட சப்ஸ்கிரிப்டில் லெட்டர் பி, அதாவது போலரைசிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே
லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, நார்மலுக்கும் இன்சிடென்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஐ, நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டடுக்கு இடையில இருக்கிறது ஆர்னு சொல்லியிருக்கோம். ஆனால் லா என்ன சொல்லுதுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கிறோம்ல. ஸோ அதுபடி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸில் வந்து இந்த அன்போலரைஸ்ட் லைட் இன்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆனது கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கிற இந்த ஆங்கிளுக்கு என்ன பேருனா போலரைசிங் ஆங்கிள். இங்கே ஐபி கொடுத்ததுனால இங்கேயும் நம்ம எடுத்துக்கிறது ஐபி தான். சரியா? அதே போல் ரிஃப்ராக்ஷன், இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளாக்டட் ரேவுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து ஆர்பின்னு சொல்கிறோம். சரியா? அது ஐபி, இங்கே கொடுத்துருக்கிறது ஆர்பி. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆன லைட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆன லைட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. இதில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது போலரைசிங் ஆங்கிள்னா என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன் இந்த கான்செப்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் லா என்னென்னா ப்ரூஸ்டர்ஸ் லா. இந்த ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்றது யார் நம்ம கொடுத்தான்னா ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிஸ்ட் சர் டேவிட் ப்ரூஸ்டர், அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ அவரோட கான்செப்ட் படி எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு லைட் வந்து போலரைசிங் ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டும் ரிஃப்ராக்ட் ஆன லைட்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரிஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ கண்டிஷன் என்னென்னா லைட் இஸ் இன்சிடென்ட் அட் தி போலரைசிங் ஆங்கிள். அது எக்ஸாக்டாக போலரைசிங் ஆங்கிளில் விழும்போது இது ரெண்டுமே மியூச்சுவல் பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுபடி நம்ம இந்த ப்ரூஸ்டர்ஸ் லாவுக்கு யூஸ் பண்ணுற டயக்ராம் ஆக்சுவலாக மேலே கொடுத்துருக்குற இந்த டயக்ராம் தான். நீங்கள் அந்த லா எழுதும் போது இந்த டயக்ராம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டயக்ராமுக்கு 1 மார்க்கு. சப்போஸ் 3 மார்க்கில் அந்த கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற எல்லா தியரி கான்செப்ட்டுக்கும் 2 மார்க்ஸு, டயக்ராம்ஸ்க்கு 1 மார்க்கு. கீழே கொஷின்ஸ் இருந்தாலும் டயக்ராம் வந்து மேலே இருக்கிறதான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம்ஸ்லேருந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இது வந்து இன்சிடென்ட் லைட் இல்லையா, இன்சிடென்ட் லைட் வந்து போலரைசிங் ஆங்கிளில் தான் இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, இது வந்து அவரோட கண்டிஷன். அந்த கண்டிஷன்ஸில் லைட் இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் ரேஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இங்கே நமக்கு மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோனா 90 டிகிரிஸில் அது ரெண்டும் இருக்கும். இதுதான் அவரோட கண்டிஷனே. ஸோ இந்த கண்டிஷன் படி நம்ம அடுத்து எடுத்துக்கிற ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலான்னா இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற டோட்டல் ஆங்கிள் அப்படிங்கிறது 180க்கு ஈக்குவல். அந்த 180 அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குன்னா போலரைசிங் ஆங்கிள் ஐபி ப்ளஸ் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆங்கிள் 90 டிகிரி அண்ட் தென் ஆர்பி. இது எல்லாம் சேர்ந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 180 டிகிரிஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. இதிலிருந்து ஆர்பி மட்டும் வேணும்னா எப்படி எடுத்துக்கலாம், இந்த 2 டேர்ம்ஸையும் நீங்கள் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்படி ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஐபின்னு கிடைக்கும் இல்லையா. அந்த டேர்ம்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். பாருங்கள் 7.56 இருக்கு இல்லையா, ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஐபி. இந்த ரிலேஷன் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்னெல்ஸ் லாவில் இருக்கிற அந்த ஃபார்முலாவை கொண்டு வரணும். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது மேலே இருக்கிற மீடியத்துக்கும் கீழே கொடுத்துருக்கிற அந்த 2 மீடியத்தையும் டிவைட் பண்ணது இல்லையா அந்த கிளாஸ் சர்ஃபேஸ், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு சைன் ஐபி பை சைன் ஆர்பி. இங்கே சைன் ஆர்பின்னு இருக்குல்ல, இந்த டேர்முக்கு நம்ம மேலே சொன்ன இந்த ரிலேஷனை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக்கில் இருக்கிற ஃபார்முலா வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். சைன் 90 மைனஸ் ஐபிங்கிறது காஸ் ஐபி, அதுதான் அடுத்த டேர்ம்ஸில் இருக்குது. இப்போ சைன் பை காஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து tan ஐபின்னு கிடைக்கும். ஸோ கடைசியாக நம்ம கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா tan ஐபி இஸ் ஈக்குவல் டு n. இதிலிருந்து நம்ம கொடுக்குற ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த போலரைசிங் ஆங்கிளோட டான்ஜென்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் இருந்துச்சுல்ல XYன்னு சொன்னாங்க இல்லையா, இதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த லைட் இன்சிடென்ட் ஆகும்போது போலரைசிங் ஆங்கிளில் விழுந்துச்சு இல்லையா, இந்த போலரைசிங் ஆங்கிளுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டான்ஜென்ட்டு பார்த்தா போதும், இந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சிச்சா? இந்த ரிலேஷன் தான் ப்ரூஸ்டர்ஸ் லாலேருந்து நம்ம எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எடுத்துருக்கிற இந்த ப்ரூஸ்டர்ஸ் லாவில் ஃபைனலாக நம்ம எடுத்துக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல லா கொடுத்துருக்குறாங்க. tangent of the polarizing angle for a transparent medium is equal to its refractive index. இது லா 2 மார்க்கில் மேபி கேட்டாங்கன்னா நீங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் எழுதுனா 2 மார்க், தென் அந்த ரிலேஷன் எழுதிடணும்.
tan IP is equal to என்னன்னு எழுதிடணும். இதில் இருக்கிற 1 மார்க் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த போலரைசிங் ஆங்கிள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரிஃப்ராக்டிங் மீடியம். எந்த மீடியம் வந்து ரிஃப்ராக்ட் பண்ண வைக்குதோ அந்த மீடியத்தோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எல்லா மீடியத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சரியா? அந்த ரிஃப்ராக்டிங் மீடியத்தை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸு. எப்படி வேணாலும் இதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாருங்கள், இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்சிடெண்ட் வந்து சம்திங் கொடுத்துட்டாங்க, ஐபி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கிளாஸ் அப்படின்னா 56.3 டிகிரின்னு கிடைக்கும். இந்த இடத்த இது வந்து ரிஃப்ளெக்டடு நமக்கு தெரியுதுல்ல, இன்சிடெண்ட் ஆங்கிள் இவ்வளோ இருக்குது அப்படின்னா டோட்டலாக அந்த இன்சிடெண்ட்டுக்கும் ரிஃப்ளெக்டடுக்கும் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். அதாவது 2IP என்னன்னு கேல்குலேட் பண்ணி சொல்லணும். அதே சமயத்தில் இந்த போலரைசிங் ஆங்கிளில் வந்து ஒரு லைட்டு இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டு ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் என்னன்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக 90 டிகிரிஸ். அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, வாட்டர் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, போலரைசிங் ஆங்கிளில் இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்ட்டாவே இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆன்சர் வந்து 90 டிகிரின்னு தான் வரணும். அதுவும் இல்லாமல் எப்படி கேட்பாங்க, சம்திங் போலரைசிங் ஆங்கிள் கொடுத்துட்டு ஆர்பி என்னன்னு கேட்கலாம். அதனோட ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டுட்டா நாம் யூஸ் பண்ணுறது இந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஐபி. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் 1 மார்க் இதில் கேட்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸியான ஒரு கொஷின்ஸு, தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரூஸ்டரில் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 7.17. Find the polarizing angles for glass of refractive index 1.5 and water of refractive index 1.33. கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துட்டு அதனோட போலரைசிங் ஆங்கிள் என்னன்னு கேட்கும்போது ஜஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் த ஃபார்முலா, ப்ரூஸ்டர்ஸில் இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணும்பொழுது நம்ம கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள். கிளாஸ் அப்படின்னா அதனோட போலரைசிங் ஆங்கிள் 56.3 டிகிரி. இதே வந்து வாட்டர் சர்ஃபேஸாக இருந்தால் அதனோட போலரைசிங் ஆங்கிள் 53.1 டிகிரி. இது ரெண்டுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டேர்ம்ஸ் தான், எதுக்கும் பெருசாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்காது. ஒரு சில 1 மார்க்கோ ப்ராப்ளமோ கொடுக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு கிளாஸோட போலரைசிங் ஆங்கிள் கொடுக்காம விட்டால் கூட 56.3 டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு மெமரைஸாக தெரிஞ்சிருக்கணும். வாட்டருக்கும் அதே போல் தான் 53.1 டிகிரி மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் பாருங்கள், பைல் ஆஃப் பிளேட்ஸ். இந்த பைல் ஆஃப் பிளேட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு ரிஃப்ளெக்ஷன் மெத்தடில் லைட்டு வந்து போலரைஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இதில் நம்ம எடுத்துக்கிறது இஸ் அ கிளாஸ் டியூப். கிளாஸ் டியூப் அப்படின்னா பாருங்கள், டயக்ராம் வச்சே சொல்லிடலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது வந்து கிளாஸ் டியூப். இந்த கிளாஸ் டியூபோட ஆக்சஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஹரிசோண்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஹரிசோண்டல் சர்ஃபேஸுக்கு நம்ம எடுத்துக்கிறது சின்ன சின்னதாக இருக்கிற கிளாஸ் பிளேட்டு தான். பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு கிளாஸ் பிளேட். இந்த கிளாஸ் பிளேட்டெல்லாம் அதனோட ஹரிசோண்டல் சர்ஃபேஸுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷனில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் 90 மைனஸ் ஐபியில் அதை ப்ளேஸ் பண்ணணும். ஐபிங்கிறது போலரைசிங் ஆங்கிள், அதனோட வேல்யூ வந்து 56.3ன்னு நமக்கு தெரியும். இப்போ 90லேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்கிறது 33.7 டிகிரி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் 33.7 டிகிரியில் இந்த கிளாஸ் பிளேட்டு, நிறைய பிளேட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன், ஒரு பிளேட்டு மேலே இன்னொரு பிளேட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லாமே 33.7 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பிளேட்டை வந்து அடுக்கி வச்சுட்டு அது மேலே இப்போ இந்த எண்டாக ஒரு பிளேட் இருக்கும் இல்லையா, இது மேலே என்ன பண்ணணும்னா அன்போலரைஸ்டு லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம அன்போலரைஸ்ட் லைட்டை இன்சிடென்ட் பண்ண வைக்கிறோன்னா என்ன ஆங்கிளில் அதை வந்து இன்சிடென்ட் பண்ணணும், அந்த கிளாஸோட போலரைசிங் ஆங்கிள் அது வந்து 56.3. இங்கே நம்ம அதை எப்படி அந்த ஆங்கிளில் கொடுக்கணுன்னா பாருங்கள், இந்த கிளாஸ் பிளேட்டு இதுதான் இப்போ இந்த இடத்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட நார்மல் அப்படிங்கிறது இந்த இடத்த இருக்குது. நார்மலுக்கும் இப்போ இது தானே இன்சிடென்ட்னா நமக்கு இந்த ஆங்கிள் ஐபி இது வந்து 56.3 டிகிரியில் இது இன்சிடென்ட் ஆனால் நமக்கு இந்த லைட் வந்து போலரைஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதுபடி என்ன பண்ணுறோம், இந்த ஐபி அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த லைட்டோட ஒரு பார்ட் என்ன ஆகும்னா இந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த சைடு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆர் ரிஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, ஏன்னா நிறைய கிளாஸ் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா,
அப்போ இத்தனை பிளேட்டையும் தாண்டி இது இந்த சைடு வருது அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட்டட் லைட்டு, இந்த பக்கம் வர்றது எல்லாமே ரிஃப்ளெக்டடு லைட்டு. சரியா? இப்போ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆனதாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்மிட் ஆனதாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது பாருங்களேன். ரிஃப்ளெக்ட் ஆனதில் ஒன்லி பேரலல் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. டிரான்ஸ்மிட் ஆனதில் என்ன இருக்குன்னா ஒன்லி பெர்பெண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம ஏன்னா இன்சிடென்ட் பண்ணும்போது பாருங்கள், போத் த வைப்ரேஷன்ஸ் ஆர் தேர். இப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சதுனால அந்த லைட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆனதாக இருந்தாலும் சரி, ரிஃப்ராக்ட் ஆனதாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த லைட் என்னவாக இருக்கும்னா ஒரு போலரைஸ்டு லைட்டாக இருக்கும். இங்கே கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதோட ரிசல்ட்டு இதோ பாருங்கள், இதுதான். போத் த ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் லைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி பிளேன் போலரைஸ்டு. சரியா? நமக்கு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆனதாக இருந்தாலும் சரி, ரிஃப்ராக்ட் ஆனதாக இருந்தாலும் சரி, ரெண்டு லைட்டுமே ஒரு போலரைஸ்டு லைட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கொடுக்குற ஒரு டிவைஸ் தான் பைல் ஆஃப் பிளேட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சிம்பிளான கொஷின்ஸு மேபி 3 மார்க்கில் கேட்கலாம். என்ன ஆங்கிள் இன்க்ளினேஷனுங்கிறது 90 மைனஸ் ஐபின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டாக வேல்யூ கொடுக்கல. 33.7 டிகிரியில் அது வந்து இன்க்ளினேஷனில் இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறதும் அதே போல் தான். பாருங்களேன், இது ஒரு கிளாஸ் பிளேட். கிளாஸ் அப்படின்னா அதனோட போலரைசிங் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும், 56.3. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? If light is incident on a glass surface at its polarizing angle, what is the angle between incident and reflected? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. போலரைசிங் ஆங்கிள் தெரிஞ்சிருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதோட டோட்டல் ஆங்கிள் அப்படிங்கிறது 2IPக்கு ஈக்குவல். இப்போ 2IPனா நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 2 × 56.3 டிகிரி. இது நீங்கள் இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த டோட்டல் ஆங்கிள். இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த பைல் ஆஃப் பிளேட் ரெலவெண்ட்டாக கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் சம் 7.18. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பாருங்கள், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னு கொடுத்தாச்சு 1.65. தென் இது மட்டும்தான் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தி ஆங்கிள் அட் விச் கிளாஸ் பிளேட், அதாவது இன்க்ளினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி இருக்குது, நீங்கள் படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே நம்ம எடுத்துக்கிற டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம், டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பிளேட் n = 1.65. இதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரூஸ்டர் ஆங்கிளில் நீங்கள் அந்த லாவ் எடுத்திங்கன்னா நம்ம அதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது போலரைசிங் ஆங்கிள் ஐபி என்னன்னு தெரியும். அது வந்து 58.8 டிகிரின்னு கிடைக்குது. ஆனால் இந்த இடத்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கிறது 90 டிகிரி மைனஸ் திஸ் ஐபி. 90 மைனஸ் ஐபினா கடைசி நம்ம கிடைக்கிற ரிசல்ட் 31.2 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் தான் அந்த கிளாஸ் பிளேட், நிறைய கிளாஸ் பிளேட் இருந்துச்சு இல்லையா, அதோட இன்க்ளினேஷன் வந்து இருக்கும்னு சொல்கிறோம். 33.7ன்னு சொன்னேன். அங்கே வந்து நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஜஸ்ட்டு தியரிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இங்கே வந்து 56.3 மட்டும் மைனஸ் பண்ணி கொண்டு வந்தோம். பட் இங்கே எக்ஸாக்டாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்ததுனால நமக்கு இங்கே கிடைக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனோட இருக்குன்னா 31.2 டிகிரின்னு இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் 1 மார்க்கில் கேட்குற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த போலரைஸ்டு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற செகண்ட் மெத்தட் டபுள் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னாவே மீடியம் டு மீடியம் லைட்டு போகணும் இல்லையா. இங்கே டபுள் ரிஃப்ராக்ஷனாக எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்களேன். இது கொடுத்தவர் வந்து பார்ட்டோலினஸ், அவர் தான் இந்த மெத்தடை கொடுக்குறாரு. ஸோ அவரோட கான்செப்ட் படி when a ray of unpolarized light is incident on a calcite crystal, 2 refracted rays are produced. இப்போ 2 ரிஃப்ராக்டட் ரே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும்போது என்னாகும், 2 images of an object are formed. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ரிஃப்ராக்ஷன்னா சிங்கிள் ரே தான் போகும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, கால்சைட் கிறிஸ்டல் மேலே நீங்கள் ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டை இன்சிடென்ட் பண்ணனா அது கிறிஸ்டலுக்கு உள்ளே போகும்போது 2 ரேவாக பிரிஞ்சு ரிஃப்ராக்டட் எடுக்கும். அந்த 2 ரேயில் ஆப்ஜெக்டோட 2 இமேஜ் நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு ரே அப்படிங்கிறது ஆர்டினரி ரேவாக இருக்கும், செகண்டாக எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ராடினரி ரேவாக இருக்கும். ஆர்டினரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி இந்த மாதிரி 2 லைட் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டபுள் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது கடைசி பாருங்கள், இந்த ஃபினோமெனா இஸ் கால்ட் டபுள் ரிஃப்ராக்ஷன் ஆர் பைரிஃப்ரிஞ்சன்ஸ். சரியா? இந்த மாதிரியும் சொல்லலாம். இது பாருங்கள், இங்கே கால்சைட் கிறிஸ்டலில் கொடுத்துருக்குறாங்க. வேறு என்னென்ன கிறிஸ்டல் இது கிடைக்கும் அப்படின்னா குவாட்ஸ் அண்ட் மைக்கா. கால்சைட்டு கிறிஸ்டல்லையும் கிடைக்கும், குவாட்ஸ்லேயும் கிடைக்கும், மைக்காலையும் கிடைக்கும்.
இதோ இந்த ஃபிகரில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஜஸ்ட் வந்து ஒரு அன்போலரைஸ்டு லைட் இது இன்சிடென்ட் ஆகும்போது அந்த கிறிஸ்டலுக்குள்ளே போனாவே 2 ரேவாக அது வந்து டிவைட் ஆகிடும். அதில் ஒரு ரே அப்படிங்கிறது ஆர்டினரியாக இருக்கும் அண்ட் செகண்ட் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டினரி அப்படிங்கிறது இஸ் அ பேரலல் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறது, எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறது பர்பெண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறது. ஓகே, தென் இது ரிலவெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்குற அடுத்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு எப்படி அதை வியூ பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் ஒரு இங்கு டாட் வந்து பிளேஸ் பண்ணணும். அந்த இங்கு டாட் வந்து நம்ம ஒரு கால்சைட் கிறிஸ்டல் வழியாக வியூ பண்ணும்போது நமக்கு என்னென்னா 2 இமேஜஸ் வந்து தெரியும். அந்த இங்கு டாட்டோட 2 இமேஜ் நம்ம வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வியூ பண்ணும்போது என்ன பண்ணணும், லைட்டாக அந்த கால்சைட் கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணணும். எப்படி நம்ம பைண்டிங் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு சில பைண்டிங் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் லைட்டாக புக்கை ரொட்டேட் பண்ணாவே அந்த ஃபுல் இமேஜ் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த போல் அந்த கால்சைட் கிறிஸ்டலை வந்து நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போது ஒரு இமேஜ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், இன்னொரு இமேஜ் வந்து அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டேஷ்னரியாக இருக்கிற இமேஜுக்கு என்ன பேருனா ஆர்டினரி ரே அப்படின்னு பேர். எது வந்து அதை சுற்றி வருதோ அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படின்னு பேர். ஏன் வந்து இதை ஆர்டினரி ரேன்னு சொல்கிறோம் அப்படின்னா, which obey the law of refraction. அந்த ரிஃப்ராக்ஷன் லா வந்து ஒபே பண்ணுறது எல்லாமே ஆர்டினரி, ஒபே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரி. சரியா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதில் எது வந்து போலரைஸ் ஆகிருக்கும், ஏன்னா போலரைஸ் பண்ணுற மெத்தடு தானே, 2 ரேல எது போலரைஸ்டாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பிளெயின் போலரைஸ்டாக இருக்கும். ஆர்டினரி வந்து போலரைஸ் ஆகாது. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, inside the double refracting crystal the ordinary ray travels with the same velocity in all directions. இந்த ஆர்டினரி ரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டலுக்குள்ள ஒரே வெலாசிட்டியில் தான் எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணும். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறது ட்ராவல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இதோட வெலாசிட்டி ஒரே மாதிரி இருக்காது. அதே போல் இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட் சோர்ஸ் வந்து அந்த கால்சைட் கிறிஸ்டலில் வச்சு பார்க்கும்போது அது கொடுக்குற வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எக்ஸ்ட்ராடினரி ரேவாக இருந்தால் அது கொடுக்குறது எலிப்டிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ இந்த மாதிரி கிறிஸ்டல் எடுத்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்டினரி ரேவாக இருந்தால் இது கொடுக்குறது வந்து ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு, ஆர்டினரி ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அந்த லெட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராடினரி ரேவாக இருந்துச்சுன்னா எலிப்டிக்கல் வேவ் ஃப்ரண்ட். இது ஆர்டினரி அப்படிங்கிறது ஓனா ஸ்பெரிக்கல் இன் ஷேப்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி எலிப்டிக்கல், எலிப்டிக்கலோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஈ தான், எக்ஸ்ட்ராடினரி ரேவோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஈ தான். ஸோ இந்த லெட்டர்ஸை ஞாபகம் வச்சு வேவ் ஃப்ரண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் ஆர்டினரிக்கும் எக்ஸ்ட்ராடினரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு கொடுத்துருக்குறாங்க. இது 2 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எங்கேயாவது ஒரு இடத்த அந்த வேவ் ஃப்ரண்ட்டை மாற்றிடாதீங்க. சரியா? இதில் 3 பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ஒபே பண்ணது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். செகண்ட் வந்து அதோட வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அடுத்து தேர்டு வந்து வேவ் ஃப்ரண்ட் வச்சு சொல்கிறது தேர்டாக எடுத்துக்கணும். இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா 3 மார்க், மேபி 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த கால்சைட் கிறிஸ்டலில் ஆர்டினரி வந்து ஒரே மாதிரி வெலாசிட்டியில் போகும், எக்ஸ்ட்ராடினரி வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் அ கிறிஸ்டலுக்குள்ளே இந்த 2 ரேவும் ஒரே வெலாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ணும். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இன்சைட் த கிறிஸ்டல் there is a particular direction in which both rays travel with the same velocity. அந்த டைரக்ஷனுக்கு என்ன பேருன்னா ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படின்னு பேர். ஆப்டிக் ஆக்சிஸில் இந்த 2 ரேவும் ட்ராவல் பண்ணும்போது பிரியாது, ஒரே வெலாசிட்டியில் ஒன்றா தான் போகும். along the optic axis the refractive index is same for both the rays. ஏன் வந்து அது ஒன்றா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி இது ரெண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்டிக் ஆக்சிஸில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் 2 ஒன்றா ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றா ட்ராவல் பண்ணால் என்ன இருக்காது, நோ டபுள் ரிஃப்ராக்ஷன் along this axis. அங்கே டபுள் ரிஃப்ராக்ஷன் இருக்காது. சரியா? இது வந்து டிஃபைன் ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படிங்கிற 2 மார்க் கொஷின்ஸோட ஆன்சர். இதுவும் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கில் கேட்பாங்க. ஆப்டிக் ஆக்சிஸில் மட்டும் டபுள் ரிஃப்ராக்ஷன் இருக்காது, ஏன்னா ரெண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கால்சைட் கிறிஸ்டலில் இங்கு டாட் வச்சு பார்க்கணுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபிகர் தான் இது. இந்த மாதிரி ஒரு இங்கு டாட்டை நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போது, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது கிறிஸ்டலை
ஒரு டாட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், ஸ்டேஷ்னரியாக இருக்கும், அது ஆர்டினரி. செகண்ட் பார்க்குற இமேஜ் வந்து அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் எக்ஸ்ட்ராடினரி. சரியா? ரொம்ப சிம்பிள் தான், பெரிய லெவலில் இருக்கிற கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான். அடுத்து என்ன இருக்குன்னா, கிறிஸ்டல்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஆப்டிக் ஆக்ஸ் அப்படின்லாம் சொன்னோம். அதில் டைப்ஸ் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் கிறிஸ்டல், ஒரே ஒரு ஆப்டிக் ஆக்சஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூனிஆக்சல் கிறிஸ்டல். ஒரு சில கிறிஸ்டலுக்கு 2 ஆப்டிக் ஆக்சஸ் இருக்கும், அதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா பை ஆக்சல் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 1 மார்க்கில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்னு சொல்லும்போது யூனிஆக்ஸா பை ஆக்ஸா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் யூனிஆக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், கால்சைட், குவார்ட்ஸ், டோர்மலைன் அண்ட் ஐஸ், இதெல்லாம் வந்து யூனிஆக்சல். டூர்மல், இங்கே வந்து டூர்மல்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயரை டூர்மலைன் அப்படின்னு கொடுத்தாங்க. சாரி, டூர்மலைன் தான், சாரி, டூர்மலைன். கால்சைட்டு, குவார்ட்ஸ், டூர்மலைன் அண்ட் ஐஸ், இதெல்லாம் யூனிஆக்சல் கிறிஸ்டல். பைஆக்சலுக்கு என்ன இருக்குது? மைக்கா, டபாஸ், செலினைட், அரகனைட், இதெல்லாம் பைஆக்சல் கிறிஸ்டல். நீங்கள் வந்து யூனிஆக்சல் கிறிஸ்டலை வந்து ஈஸியாக மைண்டில் வச்சுக்க பாருங்கள். நான் ஒரு சின்ன நிமோனிக்ஸ் சொல்கிறேன். நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு கான்செப்டும் இல்லாத ஒரு வேர்டு, அவ்வளோதான். இந்த டேர்ம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கரண்ட் I is equal to Q by Tன்னு சொல்லுவோம். சரியா? சார்ஜ் வந்து என்ன டைமுக்கு ஃப்ளோ ஆகுதோ அதுதான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபடி வைக்கும்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஐஸோட ஃபஸ்ட் லெட்டர். Q அப்படிங்கிறது குவார்ட்ஸ், டோர்மலைன் ஃபஸ்ட் லெட்டர் T. நம்ம கரண்ட்டுக்கு தானே பார்த்துட்ருக்கோம், கரண்ட் CURRENT, அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் C. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா யூனிஆக்சல் கிறிஸ்டல் எழுதிடலாம். நம்ம மைண்டில் இருக்கணும், CQIT, இந்த 4 லெட்ரு உங்கள் மைண்டில் இருந்தால் அதெல்லாம் யூனிஆக்சல் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். இது தவிர மீதி கொடுத்துருக்கிறது எல்லாமே பைஆக்சல் கிறிஸ்டல். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா 8 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனால ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. கால்சைட், குவார்ட்ஸ், ஐஸ், டோர்மலைன், அவ்வளோதான். CQIT. இப்போ C மட்டும் எடுத்துட்டா கூட இது சார்ஜு, கரண்ட்டு, டைமு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் இந்த 4 லெட்ரு மட்டும் இருந்தால் போதும். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நாம் பார்க்குறது போலரைசேஷன் பை டபுள் ரிஃப்ராக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு டிவைஸ், ஆப்டிக்கல் டிவைஸ் எது அப்படின்னா நிக்கோல் ப்ரிசம். இந்த நிக்கோல் ப்ரிசம் அப்படிங்கிறது எதுக்காக? டு ப்ரொடியூஸ் அ பிளேன் போலரைஸ்டு லைட் அண்ட் ஆல்சோ அனலைசிங். அதாவது இது போலரைசராகவும் யூஸ் ஆகும், அனலைசராகவும் யூஸ் ஆகும். அனலைசர்னால் என்னது? லைட் வந்து போலரைஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறது அனலைசர். அதே போல தான் பைல் ஆஃப் பிளேட்ஸும் போலரைசர் ஆஸ் வெல் அஸ் அனலைசர். அங்கே கொடுக்காம விட்டுட்டாங்க, அதுவும் அனலைசராக பிஹேவ் பண்ணும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. இதை டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னா வில்லியம் நிக்கோல், இந்த இயர் ஆஃப் 1828. இப்போ நிக்கோல் ப்ரிசம் அப்படின்னு சொல்லும்போது இஸ் மேட் அப் ஆஃப் கால்சைட் கிறிஸ்டல். எப்படி எடுத்துக்கிறாங்க? இட் ஹாஸ் த லென்த் 3 times ஆஃப் இட்ஸ் பிரெத். அதோட அகலத்தை விட நீளம் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்து என்ன ஆங்கிள்ஸில் கட் பண்ணுறாங்கன்னா 72 டிகிரி அண்டு 108 டிகிரி. பாருங்கள், இந்த மேலே இருக்கிற இந்த ஆங்கிள்ஸ் வந்து 108 இருக்கும், கீழே இருக்கிற இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 72 டிகிரிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட டயகனல்ஸ் வழியாக அதை கட் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா கனடா பால்சம் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட் மூலமாக அகைன் வந்து கட் பண்ண அந்த 2 போர்ஷனையும் திரும்ப வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? இது எதுக்கு இப்படி பண்ணணும்? பேசாமல் அப்படியே விட்டுடலாமே, ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஏன் பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அதை டயகனல்ஸ் வழியாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணினா மட்டும்தான் அங்கே வந்து மீடியம் டிஃப்ரென்ஸு கிடைக்கும். இது இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன், இப்போ இது ஃபுல்லாக வந்து ஒரே மீடியமாக தான் இருக்கும் இல்லையா? இது ஃபஸ்ட்டு மீடியம், இப்போ இந்த கனடா பால்சம் அப்படிங்கிறது செகண்ட் மீடியம், திரும்ப வந்து இதுவும் ஃபஸ்ட்டு மீடியம் தான். நம்ம கட் பண்ணலைன்னா அங்கே மீடியம் டிஃப்ரென்ஸு இருக்காது. மீடியம் டிஃப்ரென்ஸ் இல்லைனா NMS, மீடியம் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களால போலரைஸ் லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சரியா? அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, டயகனல் வழியாக இந்த ஆங்கிள்ஸில் கட் பண்ணி திரும்ப கனடா பால்சம் அப்படிங்கிற டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட் மூலமாக அகைன் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, தென் அடுத்தது என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு அன்போலரைஸ்டு லைட்டு, இது வந்து சோடியம் லைட் எடுத்துக்கிறாங்க. சோடியம் லைட் அப்படிங்கிறது மோனோக்ரோமேட்டிக் லைட்டு. மோனோக்ரோமேட்டிக் அப்படிங்கிறது எல்லோ கலர், நம்ம இந்த ஷேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி கலரில் தான் சோடியம் வேப்பர்லேருந்து வர லைட் இருக்கும், சிங்கிள் கலர்.
மெர்க்குரி லேம்ப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒயிட் கலரு, அதில் 7 கலர்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு மோனோக்ரோமேட்டிக் அன்போலரைஸ்டு லைட்டு உங்களுக்கு இந்த நிக்கோல் ப்ரிஸத்தோட ஒரு எண்டில் விழும்போது பாருங்கள், இந்த இடத்த விழுந்தா என்ன ஆகும், ஜஸ்ட் டபுள் ரிஃப்ராக்ஷன் எடுக்கும், 2 ரேவாக பிரியும். இப்போ பிரிஞ்ச இந்த 2 ரேல ஒரு ரே வந்து ஆர்டினரியாக இருக்கும், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ இந்த ஆர்டினரி ரே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கனடா பால்சம் இருக்கு இல்லையா, இந்த கனடா பால்சத்துக்கு உள்ளே போகும்போது இது வந்து லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனாக ஒபே பண்ணுற ஒரு ரே. லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ஒபே பண்ணணுன்னா என்ன மிஸ் பண்ணோம், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும். எப்படி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எடுக்குது அப்படின்னா பாருங்கள், இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை பார்த்துட்டு போகலாம். சோடியம் லைட் அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து வர அந்த லைட்டுக்கு ஆர்டினரி ரேவோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1.658 அண்ட் எக்ஸ்ட்ராடினரிக்கு 1.486. இது சோடியம் லைட்டோட ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரிக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஆனால் நம்ம பேஸ் பண்ண அந்த கனடா பால்சத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1.523. சரியா? இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியை நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா இதுதான் வந்து லா ஒபே பண்ணுறது இல்லை, அது வெளியில் போகிற லைட்டு. ஆர்டினரியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற மீடியம், தென் கனடா பால்சம், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாருங்கள். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து வெளியே இருக்கிற அந்த ரேவுக்கு வந்து 1.6 சம்திங் இருக்குது, ஆனால் கனடா பால்சம்னா 1.5 சம்திங் தான். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்ததுனால இங்கே என்ன ஆகுது, இந்த ஆர்டினரி ரேக்கு இது வந்து டென்சர் மீடியமாக இருக்கும், இந்த கனடா பால்சம் அப்படிங்கிறது ரேரர் மீடியமாக இருக்கும். எப்போ ஒரு லைட்டு வந்து டென்சர் டு ரேரர் போனாலும் அது என்ன ஆகும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும். ஸோ அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்றது போல் இது டென்சர் டு ரேரர் மீடியம் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எடுத்து இதுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டினரி ரே இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராடினரி ரே வந்து என்ன பண்ணாது, அதாவது லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ஒபே பண்ணாது. அது ஒபே பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கனடா பால்சத்தை தாண்டி அது போயிட்டு வெளியில் அந்த கிறிஸ்டல் இருந்து டிரான்ஸ்மிட் ஆகி வெளியே வந்துடும். இந்த இடத்த நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகி வெளியே வர இந்த எக்ஸ்ட்ராடனரி அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக பிளேன் போலரைஸ்ட் ஆகிருக்கும். இதனோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ், இதனோட வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பேரலல் வைப்ரேஷன்ஸ். சரியா? ஸோ இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸில் ஆர்டினரி வந்து இந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே இருந்துடும், எக்ஸ்ட்ராடினரி தான் வெளியில் வரும். ஓகே, அந்த கான்செப்ட் தான் இங்கே நமக்கு தியரியாக இருக்குது. கீழே பாருங்கள், ஆர்டினரி அப்படிங்கிறது டோட்டல் இன்டர்னலி ரிஃப்ளெக்டட் அட் த லேயர் ஆஃப் கனடா பால்சன் அண்ட் இஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் எமர்ஜிங் அலாங் வித் எக்ஸ்ட்ராடினரி. அந்த வெளியில் டிரான்ஸ்மிட் ஆன எக்ஸ்ட்ராடினரி தான் அப்படிங்கிறது இஸ் அ பிளேன் போலரைஸ்டு. இவ்வளோ தான் தியரி கான்செப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு தியரி கொஸ்டின்ஸ். மேபி இதுவும் 3 மார்க்கில் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம், சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக படிச்சுக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2 தடவை படிச்சுட்டு டயக்ராம் மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும், நல்ல மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதனோட ட்ராபேக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இது வந்து போலரைசர் அஸ் வெல் அஸ் அனலைசர், இதுதான் இதோட அட்வான்டேஜ். ட்ராபேக் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, டியூ டு ஸ்கேரிட்டி ஆஃப் லார்ஜ் அண்ட் ஃப்ளாலெஸ் கால்சைட் கிறிஸ்டல், வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய கால்சைட் கிறிஸ்டல் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். செகண்ட் ஒன்று, டியூ டு எக்ஸ்ட்ராடினரி ரே பாசிங் obliquely through it, the emergent ray is always displaced a little to one side. அந்த வெளியில் வர எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சைடு வந்து டிஸ்பிளேஸ் ஆன மாதிரி தான் இருக்கும், அது ஸ்ட்ரெயிட்டாக வராது, கொஞ்சம் டிஸ்பிளேஸ்டு வியூவில் தான் கிடைக்கும். அண்ட் தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட எஃபெக்டிவ் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது இஸ் குவைட் லிமிட்டட். ஏன்னா அந்த வியூ அப்படிங்கிறது ஒரு சைடாக சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோமா, அதனாலே என்ன சொல்கிறாங்க, இதனோட வியூ அப்படின்னாவே ஒரு லிமிட்டடுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றாங்க. அண்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது, நமக்கு அந்த பிளேன் போலரைஸ் ஆகி வெளியில் வருது இல்லையா எக்ஸ்ட்ராடினரி, அது வந்து ஒரு யூனிஃபார்ம் பிளேன் போலரைஸ்டாக இருக்காது. சரியா? இந்த 4 பாயிண்ட்ஸும் இந்த நிக்கோல் ப்ரிஸத்தோட ட்ராபேக்ஸ். 3 மார்க்கில் சேர்த்து கேட்கும்போது ட்ராபேக்ஸை கேட்டால் எழுதணும், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நிக்கோல் ப்ரிஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கோட அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நாம் பார்க்குற ஹெட்டிங் பாருங்கள், போலரைசேஷன் பை ஸ்கேட்ரிங். ஸ்கேட்ரிங் அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுதோ அதனோட வேவ் லென்த்தும் அதை வந்து ஸ்கேட்டர் பண்ணுற அந்த பார்ட்டிகளோட சைஸும் கம்பேரபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸ்கேட்டரிங்கிறது பாசிபிள்.
இங்கே நம்ம போலரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேட்டரிங் மூலமாக நடக்குது அப்படின்னா அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சன்லைட்டும் அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் இது ரெண்டையும் எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், ஜஸ்ட் இது மூலமாகவே நம்ம சொல்லிடலாம். தியரி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இது வந்து சன்லைட்டு. இப்போ சன்லைட் அப்படிங்கிறது அன்போலரைஸ்ட் லைட்டு. ஏன்னா இதில் வந்து பேரலல் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், பெர்பெண்டிகுலர் வைப்ரேஷன்ஸும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சன்லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா இட் கண்டெய்ன்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ரெண்டு ஃபீல்டும் இருக்கிற அன்போலரைஸ்ட் லைட்டாக இருக்கிற சன்லைட்டை அட்மாஸ்பியரில் இருக்கிற ஒரு மாலிகுல் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த மாலிகுல்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த மாலிகுல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த சன்லைட் வந்து இது மேலே படுது இல்லையா, இதனோட எலக்ட்ரிக் காம்போனண்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதுவும் எலக்ட்ரான் தான். அப்போ அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இன்சிடென்ட் ஆகிற லைட்டோட எலக்ட்ரிக் காம்போனண்ட்டு கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் சேர்ந்து என்ன பண்ணுன்னா அந்த எலக்ட்ரானை வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ்க்கு இன்வால்வ் பண்ணும். இந்த இடத்த எலக்ட்ரான் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னாவே மேபி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இதை படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸில் இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 எனர்ஜி லெவல் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் E1 லோயர் எனர்ஜி லெவல். இங்கே நம்ம எடுத்துக்கிறது E2ங்கிற எனர்ஜி லெவல். இட் இஸ் அ ஹையர் எனர்ஜி லெவல். நார்மலாக இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா எப்போவுமே ஒரு எலக்ட்ரான் வந்து ஹையர் ஸ்டேட்லேருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வந்து ஜம்ப் ஆணுச்சு அப்படிங்கும்போது இந்த 2 எனர்ஜி லெவலுக்கு இடையில் என்ன எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி வந்து ரேடியேட் பண்ணிடும். இந்த மாதிரி சிம்பிள் போட்டு கொடுத்தா எனர்ஜி ரேடியேஷன் அப்படின்னு பேர். புரியுதா? ஹையர் லெவல் டு லோயர் லெவல், இந்த 2 லெவலோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி வந்து ரேடியேட் பண்ணும். அதனால தான் நம்ம ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறோன்னா E is equal to H mu அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஹெச்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, மியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. இப்போ எப்படி எடுத்துக்கலாம், எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வைப்ரேஷன் தானே, சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுபடி என்னாகும், இப்போ நம்ம இங்கே வரலாம். இந்த சன்லைட்டு இங்கே ஆட்டம் கூட மோதும் இல்லையா, ஐ மீன் அந்த மாலிகுல்ஸ் கூட மோதும் போது என்னாகும், அந்த மாலிகுல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து வைப்ரேட்டிங் ஆகும். அப்படி வைப்ரேஷன் எடுக்கும்போது அதனோட டைரக்ஷன்ஸுக்கு பேரலாக போகுது அப்படின்னா அது எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது. தன்னோட வைப்ரேஷன்ஸுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் வந்து எலக்ட்ரான் வந்து ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக எனர்ஜி வந்து ரேடியேட் பண்ணும். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 2 கான்செப்டில் சன்லைட்டு போகிற பாத்துக்கும் பேரலாகவே நம்ம வந்து அந்த சன்லைட்டை பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து அன்போலரைஸ்டு லைட்டு. பாருங்கள், இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அன்போலரைஸ்டு. அப்படி இல்லாமல் அதனோட பாத்துக்கு 90 டிகிரிஸில் இது வந்து பர்பெண்டிகுலர். இந்த இடத்த நம்ம வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் பி அ பிளெயின் போலரைஸ்டு லைட்டு. ஏன் அப்படின்னா அதனோட வைப்ரேஷன்ஸுக்கு பர்பெண்டிகுலராக போகும்போது கண்டிப்பாக எனர்ஜியை ரேடியேட் பண்ணும். எனர்ஜியை ரேடியேட் பண்ணும் அப்படின்னா அதனோட ஏதோ ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். எது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது? பேரலல் வைப்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதனோட பாத்துக்கு பெர்பெண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ் மட்டுமே கீழே வரதுனால அது எனர்ஜியை ரேடியேட் பண்ணி கொடுக்கும். எனர்ஜியை ரேடியேட் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆகிருக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் போலரைசேஷன் பை ஸ்கேட்ரிங் அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு கொடுத்துருக்குறது. எக்ஸ்ப்ளனேஷன் கூட ரொம்ப அதிகம்லாம் கொடுக்கல, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. கண்டிஷன்ஸ் கீ பாயிண்ட் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இடத்த வைப்ரேட்டிங் எலக்ட்ரான்ஸ் ரேடியேட் எனர்ஜி ஒன்லி இன் அ டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு தயர் வைப்ரேஷன்ஸ். அதுக்கும் கீழே என்ன இருக்குது பாருங்கள், when an observer views a beam of sunlight perpendicular to its direction of travel, the radiations produced by electrons vibrating in a direction perpendicular to the direction of view will only reach the observer. அப்போ மட்டும்தான் அப்சர்வருக்கு வந்து சேரும். எனர்ஜியை ரேடியேட் பண்ணது இல்லையா, ஸோ அப்படி வரும்போது அது வந்து போலரைஸ்டு லைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது எல்லாமே அன்போலரைஸ்டு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குறது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இருக்குது. அதாவது டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு, ஸ்பெக்ட்ரோமீட்டர், நம்மளோட ஹியூமன் ஐ, இதுவும் ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இங்கே நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்லி மைக்ரோஸ்கோப்ஸ். நீங்கள் டெலஸ்கோப்லேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம்? டு வியூ த மைக்ரோ ஆர்கானிசம்.
நம்ம கண்ணுக்கு தெரியாத, அதாவது நேக்டு ஐஸுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ லெவலில் இருக்கிற ஆர்கானிசத்தை வந்து வியூ பண்ணி பார்க்க தான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மைக்ரோஸ்கோப்பில் 2 கிளாசிஃபிகேஷன், ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது ரெண்டுலேயும் அதோட மேக்னிஃபிகேஷன் வந்து வேரி ஆகும், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல அது மைக்ரோஸ்கோப்பில் வந்து மேக்னிஃபிகேஷன் கேட்க தானே யூஸ் பண்ணுறோம். நம்ம எடுத்துக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் சைஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு, அது வந்து அந்த லென்ஸோட ஒரு சைடு இருக்கும். லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம எடுத்துக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து அதை தாண்டி வரும்போது இமேஜ் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணும்ல, ஐ மீன் அதை கன்வர்ஜ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. கான்வெக்ஸ் லென்ஸ் தான் கன்வர்ஜ் பண்ணி கொடுக்கும். அதனாலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு சிங்கிள் மேக்னிஃபிகேஷன் இருக்கிற, அதுவும் ஸ்மால் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற இமேஜோட நேச்சர் எப்படி இருக்குன்னா, இஸ் அன் எரெக்ட், மேக்னிஃபைட் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ் வந்து கிடைக்கும். எரெக்ட் அப்படின்னா நேரான பிம்பம் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, தி ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி பிளேஸ்டு வித்தின் தி ஃபோக்கல் லென்த். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அந்த ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே தான் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே அப்படின்னா எதுக்கு இடையில, பிட்வீன் த பாயிண்ட்ஸு எஃப் அண்டு பி. பிங்கிறது ஆப்டிக் சென்டர், அந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதனோட ஃபோக்கல் லென்த்துக்கும் இன்பிட்வீனில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணனா நமக்கு பார்க்குற இமேஜ் அடுத்த சைடு ரொம்ப அதிக மேக்னிஃபிகேஷனில் கிடைக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கர், எதை வச்சாலும் இப்படி தான் இருக்கும். 4 ஃபிங்கர்னால் ஈஸியாக இருக்கும் வியூ பண்ண. உங்கள் கண்ணுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து அந்த ஃபிங்கர் வச்சு பாருங்கள், மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபார்வர்டு நகர்த்திட்டு போனீங்கன்னா அதோட சைஸ் வந்து குறைஞ்சிரும் இல்லையா. இதே மாதிரி தான் ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிறது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான், இங்கே மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபோக்கல் லென்த்துனா நம்ம கிளியராக நம்ம ஃபிங்கர் பார்க்குறோம்ல, அதுதான் நம்ம கண்ணோட ஃபோக்கல் லென்த்து. அப்படி இல்லாமல் ரொம்ப பக்கத்தில், கண்ணுக்கு பக்கத்துலேயே வச்சிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கும், ஆனால் பெருசாக இருக்கும். டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கும்போது எப்படி இருக்கும், ஐ வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனில் பார்க்கும், பட் அது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் அடுத்து சொல்ல போகிறாங்க. நம்ம இந்த போல் இமேஜை வியூ பண்ணுறோம்ல அடுத்த சைடு, அப்போ என்ன ஆகுதுன்னா, த நியரஸ்ட் பாயிண்ட் வேர் அண்ட் ஐ கேன் கிளியர்லி see it is called a நியர் பாயிண்ட். அதாவது நம்ம அந்த மேக்னிஃபைடு இமேஜ் வந்து கிளியராக நம்ம ஐ வந்து எந்த பாயிண்டில் பார்க்குதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். அப்படி இல்லாமல் த farthest பாயிண்ட் அப் டு விச் அண்ட் ஐ கேன் கிளியர்லி see it is called a far பாயிண்ட். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் அந்த இமேஜ் நம்ம கிளியராக பார்க்குற அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் ஃபார் பாயிண்ட் ஃபோக்கஸிங்னு சொல்லலாம். வெறும் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, பின்னாடி ஃபோக்கஸிங் அப்படின்னு தான் நம்ம டாபிக் படிக்க போகிறோம். அடுத்தது என்னென்னா, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஹியூமன் ஐக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் எவ்வளோ இருக்குன்னா 25 சென்டிமீட்டர். அந்த 25 சென்டிமீட்டருக்குள்ளே மட்டும்தான் அதனோட கிளியர் இமேஜ் வந்து பார்க்க முடியும். யாருக்குன்னா ஹெல்த்தி ஹியூமன் ஐக்கு. இது என்ன லெட்டரில் நமக்கு இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ கேபிட்டல் டி. செகண்ட், நம்ம அந்த ஃபார் பாயிண்ட் ஃபோக்கஸிங் பார்த்தோம் இல்லையா, அது வந்து இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும், இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். இன்ஃபினிட்டி அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது போல் நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணி நம்ம மேக்னிஃபிகேஷன் எடுக்கும்போது நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் கிடைக்கும். ஒன் இஸ் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் நார்மல் ஃபோக்கஸிங் ஆர் ஃபார் பாயிண்ட் ஃபோக்கஸிங். அந்த 2 டைப்பை பற்றி தான் நம்ம அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், அந்த 25 சென்டிமீட்டருக்குள்ளே மட்டும் அந்த இமேஜ் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். பட் இந்த நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கை எப்படி சொல்கிறாங்கன்னா, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன டிஸ்டன்ஸில் தெளிவான ஒரு இமேஜ் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னு பேர். இந்த ப்ராசஸில் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ஸ்மால் யூ. அந்த யூங்கிறது எங்கே இருக்குது, எஃப் அண்ட் பிக்கு இடையில் இருக்குது இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறான்னா ஷுட் பி லெஸ் தேன் ஸ்மால் எஃப்னு சொல்கிறோம். ஃபோக்கல் லென்த்தை விட கம்மியாக இருக்குன்றாங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னா கேபிட்டல் டி. அதாவது வி அப்படிங்கிற டிஸ்டன்ஸு இப்போ நமக்கு இங்கே என்னவா இருக்குன்னா கேபிட்டல் டி அப்படின்னு லெட்டரில் இருக்குது. இந்த ஒரு டேர்முக்கு மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஆஸ் பர் ஃபார்முலா என்னது, எம் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் ஹைட் பை ஆப்ஜெக்ட் ஹைட் அப்படி எடுத்துக்கலாம், அல்லது இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு எடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம கிடைக்கிற அந்த மேக்னிஃபிகேஷனோட இமேஜ் அப்படிங்கிறது லென்ஸுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி
v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டின்னு இருக்கும், u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூன்னு இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மேக்னிஃபிகேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற மேக்னிஃபிகேஷன் m இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் D பை யூன்னு கிடைக்கும். ஓகே, இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் ஏதாவது கொடுக்கும்போது இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன், மேக்னிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து மேக்னிஃபிகேஷன் கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாங்க, இப்போ லென்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, லென்ஸ் ஈக்குவேஷனாவே 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. அதிலிருந்து நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் மேக்னிஃபிகேஷன் m இஸ் ஈக்குவல் டு v பை u. ஆர் இது வேறு எப்படி சொல்லலாம்னா மேக்னிஃபிகேஷன் m இஸ் ஈக்குவல் டு f மைனஸ் v பை fன்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு என்னவா இருக்குது 1 மைனஸ் v பை fன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவில் நம்ம v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி அப்படின்றத சைன் கன்வென்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசியாக மேக்னிஃபிகேஷன் என்ன ஆகும்னா m இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் கேபிட்டல் D பை fன்னு கிடைக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னாவே அதனோட மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது 1 ப்ளஸ் D பை fக்கு ஈக்குவலாக இருக்கும். நாம் பார்த்து இந்த நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் இதுக்கான டயக்ராம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட் இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த்தை விட ஒரு குறைவான டிஸ்டன்ஸு. இது வந்து ஃபோக்கல் லென்த், ஆனால் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு u தான், இதை விட கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து லென்ஸுக்கு லெஃப்ட் சைடு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம கிடைக்கிற இமேஜும் அதே சைடு தான், பட் மேக்னிஃபைடு எரெக்ட் வர்ச்சுவல் இமேஜ். இது வந்து இமேஜோட ஹைட்டு லென்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குது, மேக்னிஃபை ஆகிருக்கு. என்ன டிஸ்டன்ஸில் இந்த இமேஜ் கிடைக்குது அப்படின்னா கேபிட்டல் D, அதாவது 25 சென்டிமீட்டருக்குள்ள மட்டும்தான் இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 25 சென்டிமீட்டருக்குள்ள மட்டும் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து நம்ம ஹியூமன் ஐ ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோ ரிலாக்ஸ்டு பொசிஷனாக இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும். இதெல்லாம் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். இது கொடுத்துருக்கிற டயக்ராம் போட்டு இந்த நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் ப்ளஸ் அதோட மேக்னிஃபிகேஷன் இதுவும் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள் நார்மல் ஃபோக்கஸிங். இந்த நார்மல் ஃபோக்கஸிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும், ஐ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். அதனால் இதுக்கு என்ன பேர்னா நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னு பேர். இந்த இடத்த நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. அதாவது m இஸ் ஈக்குவல் டு h டேஸ் பை h அப்படிங்கிறது வில் நாட் கிவ் அ மீனிங்ஃபுல் ஈக்குவேஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இமேஜோட சைஸு ரொம்ப அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்ஃபினிட்டி அப்படின்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது போல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். இங்கே ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது பாருங்கள் டெஃபினேஷன் எப்படி இருக்கு. ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் சப்ஸ்டண்டட் பை த இமேஜ் வித் எய்டட் ஐ. எய்டட் ஐனா வித் த ஹெல்ப் ஆஃப் அ லென்ஸ். லென்ஸ் மூலமாக பார்க்கும்போது என்ன ஆங்கிளாக மேக் பண்ணி கொடுத்துருக்கு. இது வந்து இமேஜை பார்க்கும்போது இருக்கிற ஆங்கிளுக்கும் டு த ஆங்கிள் சப்ஸ்டண்டட் பை தி ஆப்ஜெக்ட் வித் அன்எய்டட் ஐ. ஒரு நார்மலாக இருக்கிற ஐ மூலமாக நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோம் இல்லையா, அதனோட ஆங்கிள் என்ன, இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் ரேஷியோ எடுத்தால் நம்ம கிடைக்கிறது ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். தட் இஸ் m இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஐ பை தீட்டா ஓ. அது 0 கிடையாது, தீட்டா ஓ. ஓனா இங்கே ஆப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அன்எய்டட் ஐ. பாருங்கள் ஹெச்ங்கிறது ஆப்ஜெக்டோட ஹைட்டு, டிங்கிறது அந்த 25 சென்டிமீட்டருக்குள்ளே டிஸ்டிங்க்ட் விஷனோட டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது நமக்கு மேக் பண்ணி கொடுக்குற ஆங்கிள் தீட்டா ஓ. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற தீட்டா எப்படி இருக்குது, டான் தீட்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹெச்ங்கிறது ஆப்ஜெக்டோட ஹைட் இருக்கிற அந்த சைடு, கீழே கொடுத்துருக்கிற அந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு என்ன இருக்குன்னா கேபிட்டல் டி. இப்போ ஹெச் நமக்கு என்னவா இருக்குன்னா ஆப்போசிட் சைடாக இருக்கும். இங்கே தீட்டா ஓ அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேஷனை கொடுக்கும்போது tan theta is approximately equal to theta. இப்போ தீட்டா ஓ அப்படிங்கிறது h by dன்னு கிடைக்கும். அதுதான் கீழே கொடுத்துருக்குற இந்த ஃபார்முலா 7.62 கொடுத்துருக்கிறது. அடுத்து செகண்ட் என்ன பண்ணணும், எய்டட் ஐக்கு வந்து இமேஜோட ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டிங்விஷனில் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நமக்கு இமேஜ் வந்து ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இங்கே ஃபார்ம் ஆகுதுன்றாங்க இல்லையா, அந்த இமேஜை பார்க்கும்போது அதனோட ஹைட் அப்படின்றது ஜஸ்ட்டு இதனோட ஹைட் என்னவோ இதை வச்சு தான் எடுக்கணும். அவங்க தான் சொல்லிட்டாங்களே இன்ஃபினிட்டி சைஸ் அப்படிங்கிறதுனால அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறதுனால இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆனாலும் அதை நம்ம எடுத்துக்கிறது ஹெச்ன்னு தான் எடுக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா எஃப்ன்னு எடுத்துக்கணும்.
ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து தீட்டா ஐ இருக்குல்ல, தீட்டா ஐனா நீங்கள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த ட்ரையாங்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணும் பொழுது tan தீட்டா ஐ ரொம்ப ஸ்மால், ஸோ அப்ராக்சிமேட்லி தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எஃப்னு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே tan தீட்டா அப்படின்றதுனால இது ரெண்டும் தீட்டா ஓ இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஐ, இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்னவாயிடும் பாருங்கள். இதை மேக்னிஃபிகேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, மேக்னிஃபிகேஷனில் கொடுக்கும்போது ஹெச் பை எஃப் பை ஹெச் பை டி, அதிலிருந்து எம் இஸ் ஈக்குவல் டு டி பை எஃப்னு கிடைக்கும். இது வந்து நார்மல் ஃபோக்கஸிங்கில் நம்ம எடுத்துக்கிற மேக்னிஃபிகேஷன். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லும்போது 1 + எம் இஸ் ஈக்குவல் டு 1 + டி பை எஃப், இது வந்து ஜஸ்ட்டு டி பை எஃப். ஓகே, அடுத்து பாருங்கள், திஸ் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஃபார் நார்மல் ஃபோக்கஸிங். ஓகேவா, இது வந்து இந்த நார்மல் ஃபோக்கஸிங் இருக்கிற மேக்னிஃபிகேஷன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்னிஃபிகேஷன் ஃபார் நார்மல் ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது as a less than the top and near point focusing. அங்கே வந்து 1+ இருந்துச்சு, இங்கே வந்து டி பை எஃப் தானே. அப்போ இந்த நார்மல் ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கை விட இருக்கிற மேக்னிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம வியூ பண்ணுறோம்ல, ஐ வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டு பொசிஷன் இருக்கிறதுனால இட்ஸ் அ மோர் கம்ஃபர்டபுள் இன் அ நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்றாங்க. இதே வந்து நீங்கள் ஒரு லார்ஜர் வேல்யூ அப்ரோச் பண்ணும்போது, டி பை எஃப் அப்படின்றது ஒரு லார்ஜ் வேல்யூவாக போகும்போது நார்மல் ஃபோக்கஸிங்க்கும் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்க்கும் அதனோட மேக்னிஃபிகேஷனில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காதுன்றாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இருக்கிறதுனால நம்ம இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நார்மல் ஃபோக்கஸிங் தான் எடுத்துக்கிறோம், நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாதுல்ல, உறுத்தி அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை பார்க்க முடியாது. ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் பார்த்தா மட்டும்தான் இமேஜ் வந்து கிளியராக வியூ பண்ண முடியும். ஸோ அதுக்காக வேண்டி இதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நார்மல் ஃபோக்கஸிங் தான், நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொடுக்குற ப்ராப்ளம், இந்த ஃபோக்கஸிங் பார்த்தோம் இல்லையா, 2 டைப்ஸு, அது ஓரியன்டாக கொடுத்துருக்கிறது. 7.19. A man with a near point of 25 cm reads a book which has small print using a magnifying lens of focal length 5 cm. What are the closest and the farthest distance at which he should keep the lens from the books? And the second, what are the maximum and the minimum magnification possible? இதில் இருக்கிற டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், டிஸ்டன்ட் விஷன் டி வந்து 25 cm, நம்ம யூஸ் பண்ணுற அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது 5 cm. ஸோ இது ரெண்டும் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு டேட்டாலேருந்து நம்ம எடுத்துக்கிறது க்ளோசஸ்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது u, இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது v. அதாவது லெஃப்ட் சைடு மட்டும்தானே இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஸோ -25 cm போட்டுக்கணும். ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா u டேஷ், ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸுங்கிறது u டேஷ், அதுக்கு கரஸ்பாண்டிங் இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது v டேஷ்னு எடுத்துக்கணும். ஏன்னா v டேஷ்ங்கிறது இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும் இல்லையா நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னாவே. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கேஸஸ்க்கும் நமக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா லென்ஸ் ஈக்குவேஷன். இந்த லென்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம க்ளோசஸ்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது u வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் u is equal to -4.167 cm. அதே போல் ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அதே லென்ஸ் ஈக்குவேஷனில் u dash, v dash and f dash இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற டேர்ம் v is equal to, இந்த இடத்த v அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், u dash is equal to -5 cm. பாருங்கள், இது ரொம்ப அதிகமாக இருக்குது, நியர் பாயிண்டிங்கில் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கில் கிடைக்கிறது 6ன்னு கிடைக்கும், இதே வந்து நார்மல் ஃபோக்கஸிங்கில் கிடைக்கிறது 5ன்னு கிடைக்கும். நம்ம அப்படி தானே ஏற்கனவே தியரி பார்த்துருக்கோம், நார்மல் ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது எப்போவுமே நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் விட கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நமக்கு நார்மல் ஃபோக்கஸிங்கில் கிடைக்கிறது 5ன்னு தான் கிடைக்கும், நியர் பாயிண்டில் 6 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப்பிக்கு ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஸ்டூடெண்ட்ஸ், ரெசல்யூஷனுக்கும் ரிசால்விங் பவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் இமேஜ் வந்து நம்ம கிளியராக வியூ பண்ணால் தட் இஸ் ரெசல்யூஷன். ரிசால்விங் பவர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை அதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸு, அந்த 2 பாயிண்ட்ஸும் ரொம்ப மினிமம், அதாவது லீஸ்ட் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கணும். அந்த டிஸ்டன்ஸில் பிரிஞ்சிருக்கிற அந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம மேக்னிஃபிகேஷன்ஸில் தெளிவாக வியூ பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் ரிசால்விங் பவர். ஓகே, வேறு எப்படி சொல்லலாம்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிசால்விங் பவர்
இஸ் ஈக்குவல் டு ரெசல்யூஷன் சொல்லலாம். பேராகிராஃபோட லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே, சரி. இப்போ நம்மளோட எய்ம் அந்த மைக்ரோஸ்கோப்போட ரிசால்விங் பவர் என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ பாருங்கள், ஒரு நல்ல மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு 2 கேரக்டர் இருக்கணும். ஒன்று ரிசால்விங் பவர் இருக்கணும், இன்னொன்று வந்து மேக்னிஃபிகேஷனும் இருக்கணும். மேக்னிஃபிகேஷனுங்கிறது ஓகே. இப்போ ரிசால்விங் பவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளோட கண்டினியூஷன், இதுக்கு முன்னாடி கிளாஸில் ரெசல்யூஷன் பார்த்தீங்க இல்லையா, அதனோட கண்டினியூஷனாக தான் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்துக்கிற டேர்ம் தான் R0. இந்த R0 அப்படிங்கிறது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன். இமேஜுக்கும், அதாவது இமேஜோட கார்னருக்கும் அதனோட மிட் பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன்னு சொல்கிறோம். அது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட பேஸ் பண்ணி தான் டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கிற ஃபிகர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட். இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிற இந்த ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா அந்த பொருளுக்கும் பக்கத்தில் இருக்கிற லென்ஸு. ஆப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ். அந்த ஆப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த்தில் தான் இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த லென்ஸோட டோட்டல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது இஸ் ஸ்மால் ஏ. இந்த டிஸ்டன்ஸில் வந்து ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கிடைக்கும் அப்படின்னா இஸ் ரெப்ரசன்டட் அ ஸ்மால் வி. பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இமேஜோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ சைஸ் வந்து மேக்னிஃபை ஆகிருக்கு. அந்த மேக்னிஃபிகேஷனில் மிடில் ஆஃப் தி இமேஜுக்கும் அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த ரெசல்யூஷன், தட் இஸ் R0 இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். இதுக்கு ஈக்குவல் 1.22 FV/Dக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து பின்னாடி நான் சொல்கிறேன் எப்படி இதெல்லாம் வருது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதுதான் வந்து கொடுத்துருக்குற ஃபிகர். இதிலிருந்து ரிசால்விங் பவர் நம்ம எப்படி வந்து டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக எடுத்துக்கிற ஈக்குவேஷன் R0 இஸ் ஈக்குவல் டு 1.22 lambda F/A. இது ரெசல்யூஷன்லேருந்து கொண்டு வர டேர்ம். இதில் எஃப்க்கு பதிலாக V அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணணும். அங்கே எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்துன்னு இருந்துச்சு இல்லையா, இந்த இடத்த இமேஜ் டிஸ்டன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ R0 இஸ் ஈக்குவல் டு 1.22 lambda V/Aன்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷன். பிறகு என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டு நமக்கு இமேஜ் வந்து மேக்னிஃபை ஆகி கிடைச்சது இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில் என்ன மேக்னிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கணும். இந்த மேக்னிஃபிகேஷன் கொண்டு வரதுக்கு நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிற ஃபார்முலா, அதாவது M இஸ் ஈக்குவல் டு V/Uன்னு சொல்கிறோம்ல, இந்த Vயும் Uவும் கொஞ்சம் வேரி ஆகும். எப்படி வேரி ஆகுதுன்னா, V அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ் தான். இதே வந்து வேறு எப்படியும் சொல்லலாம்னா H'/H அப்படின்னு சொல்லுவோம்ல, இமேஜ் ஹைட் பை ஆப்ஜெக்ட் ஹைட்டு. ஸோ இந்த ரெண்டு இதையும் வச்சு பார்க்கும்போது நம்ம நியூமரேட்டராக எடுத்துக்கிறது R0. R0 அப்படிங்கிறது என்ன, இமேஜ் இருந்துச்சு இல்லையா, அதனோட மிட் பாயிண்ட்டுக்கும் அதனோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் தான் R0. தென் D மினிமம்னா ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸு, இந்த 2 பாயிண்ட்ஸும் என்ன லீஸ்ட் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்த D மினிமம். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 2 டேர்மும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா V/Uக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இதுதான் மேக்னிஃபிகேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து அடுத்து நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், நமக்கு மினிமம் டிஸ்டன்ஸும் வேணும். ஏன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ரிசால்விங் பவர் கிடைச்சிடும் இல்லையா, அதனால் D மினிமம் இஸ் ஈக்குவல் டு R0/Mன்னு கொண்டு வரோம். தென் R0க்கு மேலே சொன்ன ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இந்த சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணும், இந்த மேக்னிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து V/Uங்கிற டேர்மை கொடுக்கும் பொழுது V கேன்சல் ஆகிடும். அந்த V கேன்சல் ஆனால் நம்ம கடைசி இருக்கிற டேர்ம் 1.22 lambda U/Aன்னு கிடைக்கும். ஓகே, இதுலேயும் என்ன பண்ணுறோம், இந்த U அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு, அது எங்கே இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டேர்ம்ஸ் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது D மினிமம் அப்படிங்கிறது இது போல் நமக்கு கிடைச்சிருக்கும். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இமேஜ் சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஆப்ஜெக்ட் சைடு போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் சைடு போயிட்டு அங்கே வந்து ஏன் வந்து அந்த சைடு போகிறோம் அப்படின்னா, இங்கே அப்பர்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த அப்பர்ச்சருக்கு அங்கேருந்து சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அந்த சப்ஸ்டியூஷனுக்காக தான் ஆப்ஜெக்ட் சைடு போகும்போது பாருங்கள், இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோமே. இந்த டயக்ராமில் உங்களுக்கு டோட்டல் அப்பர்ச்சருங்கிறது A, ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இது A/2ன்னு மாறிடும் இல்லையா. நமக்கு இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து பீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து Fக்கு ஈக்குவல். இதுக்கு நீங்கள் tan தீட்டா வந்து எடுக்கணும். தீட்டா மீன்ஸ் tan பீட்டா எடுக்கணும். பீட்டா எடுத்தால் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் A/2/Fன்னு கிடைக்கும்.
இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது ஏன்னா இது பாயிண்ட் ஆப்ஜெக்ட் தானே, அப்போ இந்த தீட்டா வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். அப்போ ஸ்மால் அப்படின்னு சொல்லும்போது இந்த tan பீட்டா அப்படிங்கிறது இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு சைன் பீட்டா இல்லையா. தீட்டா ரொம்ப மினிமம்னாவே டேனும் சைனும் ஈக்குவல் தானே. ஸோ அதுபடி எடுத்து தான் இங்கே கொடுத்துருக்குற அடுத்த ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த இடம் இதில் நம்ம அந்த சொன்ன டேர்ம் tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன்னா a/2/fன்னு சொன்னேன். இந்த தீட்டா வந்து அப்ராக்சிமேஷன் இருக்கிறதுனால டேனும் சைனும் ஈக்குவல். அந்த டிவைடில் அதாவது டினாமினேட்டரில் இருந்த 2 வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு வரும்போது ஆக்சுவலாக 2 இங்கே தான் இருந்துச்சு. அந்த 2 வந்து இந்த சைடு போகும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா 2 tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 sin பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு a/fன்னு கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு டேர்ம்ஸ்லேருந்து a அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா f இன்ட்டு 2 sin பீட்டாவுக்கு ஈக்குவல். இந்த ஈக்குவலாக இருக்கிற டேர்ம்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் வந்து ரெண்டு சைடும் கேன்சல் ஆகும். எஃப் கேன்சல் ஆகிட்டால் நம்ம கிடைக்கிற கடைசி டி மினிமம் 1.22 λ/2 sin பீட்டான்னு கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்த கவனிங்க. ரெசால்விங் பவர் வந்து நமக்கு ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து டி மினிமத்தோட ரெசிப்ரோக்கல்னு சொன்னேன் இல்லையா. ரெசால்விங் பவர் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டி மினிமம். ஆமாம் தானே. இந்த டி மினிமம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ரிசால்விங் பவர் வந்து நமக்கு அதிகமாகும் இல்லையா. இப்போ டி மினிமம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் பாருங்கள். இந்த டிவைடில் ஏதாவது இன்னும் ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நீங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணினீங்கன்னா டி மினிமம் இன்னும் ரெடியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுனா டி மினிமம் இன்னும் குறையும் அப்படிங்கிறதுக்கு தான் கீழே வந்து நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். To further reduce the value of d minimum, the optical path of light is increased. அந்த லைட்டு வர்ற பாத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். லைட்டு வர்ற பாத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏற்கனவே பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டிவ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டிவாக இருக்கிற இந்த கான்வெக்ஸ் லென்ஸை ஒரு ஆயில் கண்டெய்னரில் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் கொடுத்துட்டா அது ஆயில் பாத்து. இப்போ இந்த ஆயிலும் சேரும்போது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அடிஷ்னலாக கூட ஆட் ஆகும்ல. இதையும் தாண்டி வரும்போது இந்த லைட்டு பாத்துக்கு அதனோட டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் ஆகிடும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கு டிவைடில் டேர்ம்ஸ் வந்து ஆட் ஆகும். டிவைடில் டேர்ம்ஸ் ஆட் ஆகும்போது டி வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகும். புரிஞ்சிச்சா? அதுதான் இங்கே இருக்குது. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இன்டு அ பாத் கண்டெய்னிங் ஆயில் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. ஸோ அந்த n ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற ஆயிலில் வந்து ஆப்ஜெக்டிவை ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா மேலே இருக்கிற அதே ஈக்குவேஷன் தான், ஆனால் அதோட டிவைடில் வந்து nங்கிறது கூடுதலாக வந்துடும். டிவைடில் டேர்ம் அதிகமானாவே நமக்கு டி மினிமம் இன்னும் குறைஞ்சிரும் இல்லையா. ஓகே, இப்போ சொன்ன இந்த ஈக்குவேஷன்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா such an objective is called oil immersed objective. ஸோ அந்த ஆயில் இமர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்க்கு நமக்கு அந்த டேர்ம் அதாவது n sin பீட்டா அப்படிங்கிற டேர்ம் எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்னா நியூமரிக்கல் அப்பர்ச்சருக்கு ஈக்குவல் ஆகிடும். அதை தாண்டி தான் லைட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற கண்டிஷனை கொடுத்துரும். இந்த கண்டிஷன்ஸை இங்கே நாம் கொடுக்கும்போது நம்ம கடைசியாக கிடைக்கிற டி மினிமம் 1.22 λ/2 இன்ட்டு நியூமரிக்கல் அப்பர்ச்சர் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். இதிலிருந்து ரிசால்விங் பவர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் தட் இஸ் Rm is equal to 1/d minimum which is equal to 2 into numerical aperture by 1.22 lambda. இது வந்து ஃபைனலாக கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். இதே வந்து டெலஸ்கோப்பாக இருந்தால் என்னவாக இருக்கும், இதே தான் ஈக்குவேஷன். Rm அப்படிங்கிறத RTன்னு போட்டுக்கணும், அங்கே டி மினிமம் அப்படிங்கிறத இங்கே R0ன்னு எடுத்துக்கணும். 1/R0 is equal to ஃபார்முலா கொஞ்சம் மாறுது. அதாவது இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அது a/1.22 λ இன்டூ எஃப். இது டெலஸ்கோப்போட ரிசால்விங் பவர். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன டேர்ம் வந்து மைக்ரோஸ்கோப்போட ரிசால்விங் பவர். இந்த ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பும் ரெசல்யூஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பும் நீங்கள் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தெளிவாக கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. எது ரெசல்யூஷன், எது ரிசால்விங் பவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை அடுத்து கண்டினியூ பண்ணுறது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்ன, மேக்னிஃபிகேஷன் என்ன, அதுக்கு ரிசால்விங் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் வி ஹாவ் டு யூஸ் மோர் தேன் ஒன் லென்ஸ். இங்கே 2 கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட டயக்ராம் ஜஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.
ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணினா மட்டும்தான் எக்ஸாம் வரும்போது ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட் டைமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ப்ராக்டிஸில் தான் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். சரியா? தியரி பார்க்கலாம். இங்கே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு நம்ம எடுத்துக்கிறது த லென்ஸ் நியர் தி ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு ஆப்ஜெக்டிவ் இல்லையா? எப்பவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ். இதனோட வேலை என்ன அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ். இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும், பட் ரியல் இமேஜாக இருக்கும். இதெல்லாம் இந்த ஆப்ஜெக்டிவோட ஃபங்க்ஷன். இந்த ஆப்ஜெக்டிவ் கொடுக்குற இந்த இமேஜ் தான் அடுத்து இருக்கிற ஐபீஸுக்கு வந்து நமக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும். ஏன்னா 2 லென்ஸ் இருக்குல்ல, பொருளுக்கு பக்கத்தில் இருந்தால் அது ஆப்ஜெக்டிவ், இமேஜ் கொடுக்குறது ஐபீஸ். அந்த ஐபீஸுக்கு இதுதான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? அது அடுத்து கீழே இருக்குது பாருங்கள். த ஐபீஸ் சர்வ்ஸ் அஸ் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். நமக்கு இந்த ஐபீஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒர்க் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணோம்? இட் ப்ரொடியூசஸ் ஃபைனலி அண்ட் என்லார்ஜ்ட் அண்ட் வர்ச்சுவல் இமேஜஸ். இது கொடுக்குற இமேஜ் வந்து ஃபைனலாக ரொம்ப என்லார்ஜாக இருக்கும், வர்ச்சுவலாக இருக்கும். அண்ட் தென் the first inverted image formed by the objective is to be adjusted within the focus of the eyepiece so that the final image is formed nearly at infinity or at the near point. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, அது கொடுக்குற அந்த இமேஜ் வந்து செகண்ட் ஐபீஸோட ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது, அதாவது ஐபீஸை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற அந்த ஃபைனல் இமேஜ் அப்படிங்கிறது மேபி இன்ஃபினிட்டியில் இருக்கிறான் அல்லது நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கில் கூட இருக்கலாம். ஆனால் கிடைக்கிற அந்த ஃபைனல் இமேஜ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டடாக தான் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். இது வந்து எரெக்டாக இருக்கு இல்லையா ஆப்ஜெக்ட், ஆனால் எனக்கு கடைசி கிடைக்கிறது வந்து இன்வெர்ட்டட் இமேஜாக தான் இருக்கும். இதே வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது இமேஜ் வந்து எரெக்டாக இருந்துச்சு, இங்கே வந்து இன்வெர்ட்டட். இந்த ஃபிகர் எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிற ஆப்ஜெக்ட் ஏபி, இது ஆப்ஜெக்டிவ். இது ரெண்டுக்கும், அதாவது ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஜெக்டிவ்க்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ. இது கொடுக்குற இமேஜ் அப்படிங்கிறது ஏ டேஷ் பி டேஷ், அதாவது மேக்னிஃபைடு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். இப்போ இந்த ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது தான் செகண்ட் இருக்கிற ஐபீஸுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுது. இதனோட ஃபோக்கஸில் தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் பாருங்கள். இந்த ஐபீஸோட ஃபோக்கஸ் எஃப்இ. அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயே நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற இமேஜ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து மேபி நியர் பாயிண்ட்டாக இருக்கலாம் அல்லது நார்மல் ஃபோக்கஸிங்காக இருக்கலாம். சரியா? இது ரெண்டாவது கிடைக்கிற இன்வெர்ட்டோட என்லார்ஜ்டு இமேஜ். இதுக்கு இடையில பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, அதனோட செகண்ட் ஃபோக்கஸிங்கிறது F0. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது, செகண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த எஃப்இக்கும் F0க்கு இருக்கிற இன்பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த டியூபோட ஐபீஸோட லென்த், டியூப் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெப்ரசன்டடாக கேபிட்டல் எல். அண்ட் தென் ஆப்ஜெக்ட்லேருந்து வர்ற ஒரு ஸ்ட்ரெயிட் பேரலல் இமேஜ் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் வழியாக வருது இல்லையா, அப்படி வரும்போது அது மேக் பண்ணுற ஆங்கிள் அப்படிங்கிறது ரெண்டு சைடும் பீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை மேக் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ். ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இமேஜ் ஃபைனலாக இங்கே இருக்கும், செகண்ட் ஐபீஸுக்கு இதுதான் வந்து ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிடலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கிற இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு மேக்னிஃபிகேஷன் வந்து பார்க்கணும். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ஆப்ஜெக்டிவ்க்கு எடுத்துக்கிறோம். எம்ஓ அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷன் ஹெச் டேஸ் பை ஹெச். இந்த ஹெச் டேஸ் பை ஹெச் அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்கே வந்து எடுத்துக்கிறோன்னா பாருங்கள், இந்த இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்ஜெக்ட்டுக்கு தானே மேக்னிஃபிகேஷன் பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு பீட்டாவுக்கும் எதுக்கு ஈக்குவல்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பீட்டா எடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து இந்த இடத்தையும் அதே ஹெச் தானே இருக்கும். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா விச் இஸ் ஈக்குவல் டு F0. ஸோ இங்கே பீட்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், தட் இஸ் ஹெச் பை F0ன்னு கிடைக்கும். இது வந்து ஆப்ஜெக்டிவ். செகண்ட் இந்த சைடு வந்து பீட்டா, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச் டேஸ் பை எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அந்த டியூப் லென்த் எல்லாம் வந்துடும் இல்லையா, அப்போ டியூப் லென்த் வரும்போது நம்மளோட பீட்டா இங்கே இருக்குது, ஆப்போசிட் சைடு அப்படின்னா ஹெச் டேஸ், அந்த டிஸ்டன்ஸ் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டியூப் லென்த்து எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம கொண்டு வந்தால் tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை எல்லுன்னு இருக்கும். இந்த tan பீட்டா அப்படிங்கிறது இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ரெண்டுமே tan பீட்டா தானே, இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஹெச் டேஸ் பை ஹெச் கொண்டு வந்தால் எல் பை F0.
h dash by hங்கிறது மேக்னிஃபிகேஷன். ஸோ m நாட் இஸ் ஈக்குவல் டு l by f நாட் அப்படின்னு இருக்கும். இதில் L அப்படிங்கிறது பாருங்கள் இஸ் மெஷர்டு பிட்வீன் ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் ஐபீஸ் டு த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது. இதுக்கு தான் என்ன பேருனா டியூப் லென்த் ஆஃப் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பேர். அண்ட் ஆல்சோ எஃப் நாட் அண்ட் எஃப்இ அப்படிங்கிறது என்னென்னா என்ன சொல்கிறாங்க, சாரி, இது வந்து டியூப் லென்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் அண்ட் மைக்ரோஸ்கோப் ஆஸ் எஃப் நாட் அண்ட் எஃப்இ ஆர் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் தேன் எல். எல்லை விட இந்த எஃப் நாட்டும் எஃப்இயும் ரொம்ப வந்து ஸ்மாலராக தான் இருக்குன்றாங்க. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இஃப் த ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் அ நியர் பாயிண்டில் வந்து நமக்கு ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு மேக்னிஃபிகேஷன் எப்படி கொண்டு வர்றது? ஏன்னா கடைசி இமேஜ் அப்படிங்கிறது ஐபீஸ் கொடுக்குறது. அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிறது ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன். இது நியர் பாயிண்டில் இருக்கும்போது நம்ம தான் சொல்லியிருக்கோமே, நியர் பாயிண்ட்லேயே இமேஜ் கிடைக்கலாம், நார்மல் ஃபோக்கஸிங்கும் கிடைக்கலாம். சப்போஸ் இங்கே நியர் பாயிண்ட் கிடைச்சா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வர இதில் நார்மல் ஃபோக்கஸிங் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு மேக்னிஃபிகேஷனும் எடுக்கணும் ஐபீஸ்க்கு. அது ஃபஸ்ட்டு வந்து நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் எடுத்தால் m is equal to 1 plus d by fன்னு கிடைக்கும். இது வந்து ஐபீஸோட நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். இப்போ டோட்டலாக இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது m நாட் இன்டூ எம்இ ஆப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷன், ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன், இது ரெண்டையும் ப்ராடக்டில் எடுத்து ஈக்குவேஷன் கொடுத்தா இதுதான் ஃபைனல் மேக்னிஃபிகேஷன் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கில். இதே வந்து நம்ம நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னு சொன்னால் ஐபீஸோட ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது எம்இ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை எஃப்இ. இதிலிருந்து டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஃபார் அ நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லும்போது எம் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ், அது எம் ஓன் தான் சொல்லணும், பட் ஃப்ளோவில் அப்படி எம் நாட்னு வருது. எம்ஓ இன்டூ எம்இ இஸ் ஈக்குவல் டு எல் பை எஃப் நாட் இன்டூ டி பை எஃப்இன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மேக்னிஃபிகேஷனும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நார்மல் ஃபோக்கஸிங்க்கு எந்த மாதிரி சொல்கிறோம், அதே போல் இந்த இடத்த நார்மல் ஃபோக்கஸிங் எப்படி, டிஸ்டன்ட் ஃபோக்கஸிங் எப்படி, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எல்லாமே இது பேஸ்டாக தான் கொடுப்பாங்க. கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம் 7.20 மேலே சொன்ன இந்த கான்செப்டுக்கு தெளிவான விளக்கத்தோடு இருக்குது. மைக்ரோஸ்கோப் ஆஸ் அன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்து 5 and 50 cm. டியூப் லென்த் வந்து 30 cm இருக்குது. இப்போ இதனோட மேக்னிஃபிகேஷன் கொடுக்கணும். நியர் பாயிண்டில் என்ன இருக்குது, நார்மல் ஃபோக்கஸிங்கில் என்ன இருக்குது, கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ், ஏன்னா சென்டிமீட்டர்லாம் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற அந்த டேர்ம் 9. நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கில் அதோட மேக்னிஃபிகேஷன் 9 கிடைக்கும். நார்மல் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கில் 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கொண்டு வந்துட்டு அந்த ஆன்சர் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தானே இருக்குது. நார்மல் ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும், நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கிறது அதிகமாக இருக்கும். அது 1+ எல்லாம் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ இதை வச்சு கூட நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் சரியா இல்லையா அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறதில்ல, அது நெக்ஸ்ட் கிளாஸு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு போலரைசேஷன் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் போலரைஸ்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்ன 3 மெத்தட்ஸில் கொடுத்தோம். அது வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா பைல் ஆஃப் பிளேட்டை யூஸ் பண்ணோம், ப்ரூஸ்டரில் வச்சு சொன்னோம். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நிக்கோல் ப்ரிசம். ஸ்கேட்ரிங் அப்படின்னா சன்லைட்லேருந்து வர்றது கான்செப்டை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறைய இருந்தாலும் நாம் இன்றைக்கி பார்த்தது மைக்ரோஸ்கோப் மட்டும்தான் பார்த்தோம். அதில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்கும், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்கும், இந்த 2 கேசஸ்லேயும் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்னா என்ன, நார்மல் ஃபோக்கஸிங்னா என்ன, இந்த 2 கான்செப்ட் தான் பேசிக்காக எடுத்தது. அதில் சப்டிவிஷன்ஸ் கொஞ்சம் வரலாம். எப்படி இருந்தாலும் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறதுல அந்த போலரைசேஷன் கூட கொஞ்சம் தியரி பேஸ்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே டெரிவேஷன்ஸ் ஓரியன்ட், மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஈக்குவேஷன்ஸை கரெக்டாக எடுத்துட்டா அதுக்கப்புறம் கான்செப்டை மட்டும் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன்ஸை தெளிவாக டெரைவ் பண்ணிடலாம். ஓகே, என்ன தான் நீங்கள் கிளாஸ் வந்து கவனித்தாலும் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ரஃப் நோட் எடுத்து அந்த ஈக்குவேஷன்ஸை ஒன்ஸை டெரைவ் பண்ணால் மட்டும்தான் ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக ரெஜிஸ்டர் ஆகும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th நியூ சிலபஸில் அடிஷ்னலாக இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்பொழுது தமிழ் வழி மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு எதிரொலிப்பின் மூலமாக எப்படி தளவிளைவு அடைந்த ஒளியை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது ஒரு தளவிளைவு அடையாத ஒளி அப்படின்னா அதனோட அதிர்வுகள் வந்து 2 பக்கம் இருக்கும். இணையான அதிர்வுகளும் இருக்கும், செங்குத்தான அதிர்வுகளும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒளியை வந்து XY அப்படிங்கிற எதிரொலிக்கிற கண்ணாடி பரப்பின் மீது விளைவிக்கும் போது கண்டிப்பாக அதில் ஒரு பகுதி வந்து எதிரொலிப்படையும், மறுபகுதி ஒளியானது விலகல் அடையும், ரிஃப்ராக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எதிரொலிப்பு அடைஞ்ச ஒளி மட்டுமே ஏதாவது ஒரு அதிர்வுகளை மட்டும் வச்சிருக்கிறதுனால அது முழுமையாக தளவிளைவு அடைந்த ஒளியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கே கொடுத்துருக்கிறதுல இணையான அதிர்வுகள் அப்படிங்கிறது புள்ளிகளாலும், செங்குத்தான அதிர்வுகள் அப்படிங்கிறது 2 பக்கம் குறியிடப்பட்ட அம்புக்குறியாலும் குறிச்சிருக்கிறாங்க. கொடுத்த இந்த ஃபிகரில் பாருங்கள், இதில் வந்து XY அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி எதிரொலிக்கும் பரப்பு. இதில் இது வந்து படும் ஒளிக்கற்றை, எதிரொலிப்பு அடைந்த ஒளிக்கற்றை. அங்கே கீழே இருக்கிறது ஒளி விலகு ஒளிக்கற்றைன்னு சொல்கிறோம். எந்த கோணத்தில் விழுந்தாலும் தளவிளைவு அடையுமானா தளவிளைவு அடையாது. ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வந்து ஒளி விழுந்தால் மட்டுமே முழு தளவிளைவு அடைந்த ஒளியாக மாறும். அப்படி பார்க்கும்போது IP அப்படிங்கிற ஒரு கோணத்தில் விழுந்தால் மட்டும்தான் அந்த ஒளிக்கற்றையானது எதிரொலிப்பு அடையும் பொழுது முழுமையான தளவிளைவு அடைந்த ஒளியாக மாறும். அந்த மாதிரி இருக்கிற ஒளிக்கற்றையில் இணையான அதிர்வுகள் மட்டுமே இருக்கும், செங்குத்து அதிர்வுகள் இருக்காது. கீழே இருக்கிற இந்த ரிஃப்ராக்டட் ரேயில் வந்து 2 விதமான அதிர்வுகளும் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் விலகல் மூலமாக எதிரொலிப்பின் மூலமாக எப்படி வந்து ஒளி தளவிளைவு அடையுது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாருங்கள், எந்த குறிப்பிட்ட படுகோண மதிப்பிற்கு எதிரொலிப்பு அடைந்த கதிர் முற்றிலும் தளவிளைவு அடைந்ததோ அந்த படுகோணமே தளவிளைவு கோணம் அப்படின்னு சொல்கிறோம். 2 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இப்போ பார்த்து இந்த ஒரு கான்செப்ட்லேருந்து ப்ரூஸ்டர் விதி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இந்த ப்ரூஸ்டர் விதியில் என்ன சொல்கிறாரு, ஒரு ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ணுக்கும் அதனுடைய ஐபி அப்படின்ற தளவிளைவு கோணத்திற்கும் இடையே இருக்கிற இந்த தொடர்பு கொடுக்கறதா ப்ரூஸ்டர் விதி. ஸோ இவரோட கான்செப்ட் படி ஒரு ஒளிக்கற்றையானது தளவிளைவு கோணத்தில் படும் பொழுது விலகல் அடைந்த கதிரும் எதிரொலிப்பு அடைந்த கதிரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். இங்கே நான் சொல்கிறேன் இல்லையா, இதுதான் ஓகே, இதுதான் மெயின் கீ பாயிண்ட்டு இந்த இடத்த. ஸோ இதுபடி நம்ம மேலே இருக்கிற டயக்ராம்லேருந்து கொண்டு வரோம். RP is equal to 90 minus IPன்ட்டு. இதெல்லாம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். IP + 90 + RP is equal to 180. அதுலேருந்து நீங்கள் RP எடுத்திங்கன்னா 90 minus IPன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்னெல் விதியை வந்து இங்கே கொடுக்கணும். அந்த ஸ்னெல் விதியில் டிவைடில் இருக்கிற RPக்கு மேலே இருக்கிற RP ரிலேஷன்ஸை கொடுத்தா நம்ம கிடைக்கிறது N is equal to sin IP by cos IP. இந்த sin by cos அப்படிங்கிறது டேனுக்கு ஈக்குவலானா N is equal to tan IPன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து டெஃபினேஷன் சொல்லும்போது இந்த ப்ரூஸ்டர் விதிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி புகும் ஊடகத்தின் தளவிளைவு கோணத்தின் டேன்ஜென்ட் மதிப்பு அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாக இருக்கும். இதுதான் விதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கில் கேட்கலாம். கடைசி இதில் 1 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரூஸ்டர் கோணத்தோட மதிப்பு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஒளி புகும் ஊடகத்தின் தன்மையை சார்ந்திருக்கும். இந்த கடைசி லைனை இது வந்து 1 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ப்ரூஸ்டர் விதி அப்படிங்கிறது 3 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். அடுத்து கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 7.17 ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளம். ப்ரூஸ்டர் லாவில் இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது தட்டடுக்குகள், பைல் ஆஃப் பிளேட்ஸ் அப்படிங்கிறது தமிழில் தட்டடுக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரொலிப்பின் மூலம் தளவிளைவு அடைந்த ஒளியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாதனம் தான் தட்டடுக்கு. இதில் ஒரு கண்ணாடி டியூப் தான். அந்த கண்ணாடி டியூப்பில் அதனோட அச்சுன்னா இந்த ஹரிசோண்டல் லைன் இருக்கு இல்லையா, கிடைத்தல கோடு, அதுக்கு 33.7 டிகிரியில் நிறைய கிளாஸ் பிளேட்டெல்லாம் ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேட் மேலே லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ண வைக்கணும். அப்படி நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்போது அதனோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா அந்த கண்ணாடி தட்டோட தளவிளைவு கோணத்தில் வந்து ஒளி படுற மாதிரி வைக்கணும். அப்படி ஒளி படும் பொழுது எதிரொலிப்பும் அடையும், அதே சமயத்தில் விலகலும் அடையும். எதிரொலிப்பு அடைந்த கதிராக இருந்தாலும் சரி, விலகல் அடைந்த கதிராக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஏதேனும் ஒரு அதிர்வுகள் மட்டுமே இருக்கும். அப்போ இந்த 2 வகையான அதிர்வுகளும் ஒன்று மட்டும்தான் அந்த ஒளியில் போகுது அப்படின்னா நிச்சயமாக அந்த 2 கதிர்களும், அதாவது விலகல் அடைந்த கதிராக இருந்தாலும் சரி, எதிரொலிப்படைந்த கதிராக இருந்தாலும் சரி, இது 2மே தளவிளைவு அடைந்த ஒளிக்கதிராக மாறி இருக்குன்றாங்க.
இதுதான் இந்த கொஸ்டின்ஸில் நம்ம மெயினாக எடுத்துக்கிறது. ரொம்ப பெருசாக கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த தட்டடுக்கு அப்படிங்கிறது தளவிளைவாக்கியாகவும் செயல்படும், அதே சமயத்தில் பகுப்பானாகவும் செயல்படும். சரியா? இங்கே பாருங்கள், கீழே வந்து எந்த விளக்கமும் கிடையாது. இங்கேருந்து தான் நமக்கு அதனோட ஆன்சரே ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அதிலேருந்து நீங்கள் ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஐபிங்கிற படுகோணத்தில் விழுவதை வந்து இந்த அமைப்பு உறுதி செய்கிறது. அடுத்தடுத்த தட்டுகளின் வழியே இந்த தளவிளைவு அற்ற ஒளி செல்லும் பொழுது விலகலடைந்த ஒளியியல் பரப்பிற்கு இணையாக உள்ள அதிர்வுகள் அடுத்தடுத்த தட்டுகளில் மேலும் எதிரொலிப்பு அடைகின்றன. அப்போ இறுதியாக பார்க்கும்போது 2 கதிர்களும் தளவிளைவு அடைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 7.18. ரொம்ப சிம்பிள் தான், இதை நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும். ஆனால் கடைசி இருக்கிற டேர்ம்ஸை மறந்துடக்கூடாது. இது போட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும். இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஒரு சில பேர். அவசரப்படாமல் கடைசி வரைக்கும் ஆன்சர் கொண்டு வரணும். அடுத்தது இரட்டை ஒளி விலகலின் மூலம் தளவிளைவு அடைதல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எதிர் ஒளிப்பு, இப்போ பார்க்குறது ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். அதுவும் இரட்டை ஒளி விலகல். இரட்டை ஒளி விலகல்னால் என்னது? ஒரு கதிர் வந்து படணும், ஆனால் விலகு கதிர் 2 கதிராக பிரிஞ்சு போகணும். இதுதான் இரட்டை ஒளி விலகல்னு சொல்கிறோம். இது சொன்னவர் வந்து எராஸ்மஸ் பார்த்தோலினஸ். சரியா? இப்போ இவரோட சொன்ன இந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்சைட்டு கிறிஸ்டலை எடுத்துக்கணும். அந்த கால்சைட்டு கிறிஸ்டல் எடுத்து அதனோட ஒரு பகுதியில் தளவிளைவு அடையாத ஒளியை வந்து விழவச்சோம் அப்படின்னா அதுக்கு உள்ளே போகிற கதிர் 2ஆக பிரிகை அடையும். ஒன்று வந்து செங்குத்து அதிர்வுகள் மட்டும் இருக்கிற அசாதாரண கதிராகவும், இன்னொன்று இணையான அதிர்வுகள் மட்டும் இருக்கிற சாதாரண கதிராகவும் இருக்கும். எது தளவிளைவு அடைஞ்சுது அப்படின்னா அசாதாரண கதிர். இதுதான் ஒளிவிலகல் விதிக்கு வந்து உட்படாது. அதனால் இந்த கதிர் மட்டுமே முழுமையான தளவிளைவு அடைந்த ஒளியாக இருக்கும். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் ஒரு கால்சைட் கிறிஸ்டல் எடுத்து அது ஒரு இங்கு டாட் வைக்கணும். இங்கு டாட்டை வச்ச பிறகு அந்த கிறிஸ்டலை லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது டபுள் ரிஃப்ராக்ஷன் இல்லையா? அப்போ அந்த ஒரு புள்ளி பொருளுக்கு 2 வகையான பிம்பங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் அதை சுழற்றும் பொழுது ஒரு பிம்பம் நிலையாக இருக்கும், இன்னொன்று வந்து அதை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். நிலையாக இருக்கிறது வந்து சாதாரண கதிர், அதை சுற்றி வர்றது அசாதாரண கதிர். இந்த 2 கதிர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றது 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் மேபி கேட்கலாம். அது எங்கேருந்து இருக்குன்னா பாருங்கள், இந்த பேராகிராஃபில் இங்கேருந்து இருக்குது. ஒளி விலகல் விதிகளுக்கு உட்படும் சாதாரண கதிர் அப்படின்னு இருக்கு இல்லையா? மற்றொரு பிம்பம் வந்து விலகல் விதிக்கு உட்படாத அசாதாரண கதிர். இப்போ சாதாரண கதிர் அப்படிங்கிறது முழுவதும் தளவிளைவு அடைந்த கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அசாதாரண கதிர் தான் முழுவதுமாக தளவிளைவு அடைந்த கதிர். இப்போ இரட்டை ஒளி விலகலை ஏற்படுத்தும் அந்த படிகத்துக்குள்ள சாதாரண கதிர் அப்படிங்கிறது எல்லா திசைவேகத்திலையும் ஒரே திசைவேகத்தில் போகும். அசாதாரண கதிர் வந்து வெவ்வேறு திசைவேகத்தில் போகும். அதுக்கப்புறம் புள்ளி ஒளிமூலம் ஒன்றுக்கு சாதாரண கதிருக்கு கோளக அலைமுகப்பையும் அசாதாரண கதிரானது நீள்வட்ட அலைமுகப்பையும் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் இதனோட டிஃப்ரென்ஸ். இதிலேருந்து இது வரைக்கும் வேறுபாடு மேபி 2 மார்க்கு ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். கீழே கொடுத்துருக்கிறது பாருங்கள், ஒளியியல் அச்சு, அதற்கான வரையறை. படிகத்தோட ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் அந்த 2 கதிர்களும் ஒரே திசை வேகத்தில் போகும். அப்படி ஒரே திசை வேகத்தில் போனால் இரட்டை ஒளிவுகள் இருக்காது. அந்த திசைக்கு என்ன பேருனா ஒளியியல் அச்சு அப்படின்னு பேர். அந்த 2 கதிருக்கான ஒளிவிலகல் எண் ஒரே மதிப்பை பெற்றிருக்கும்ன்றாங்க. அடுத்தது ஒளியியல் செயல் புரியும் படிகங்களின் வகைகள். என்னென்ன டைப்ஸில் வந்து அந்த கிறிஸ்டல் இருக்குன்னா 2 டைப்ஸு. ஒன்று ஓரச்சு படிகம், இன்னொன்று ஈரச்சு படிகம். ஓரச்சு ஈரச்சு அப்படிங்கிறதும் 2 மார்க்ஸில் கேட்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் தெளிவாக என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கால்சைட், குவார்ட்ஸ், டார்மலைன் மற்றும் பனிக்கட்டி இதெல்லாம் ஓரச்சு படிகம். மைக்கா, பிஸ்ப்ராகம், செலினைட், அரக்னைட் இதெல்லாம் வந்து ஈரச்சு படிகத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது நிக்கோல் பிரிசம், நிக்கோல் பட்டகம். நிக்கோல் பட்டகம் அப்படிங்கிறது இரட்டை ஒளி விலகல் மூலமாக தலைவிளைவு அடைந்த ஒளியை உருவாக்கும் ஒரு சாதனம். இது வந்து என்ன அடிப்படையில் செயல்படுது? இரட்டை ஒளி விலகல். யார் இதை கொடுத்தாங்கன்னா வில்லியம் நிக்கோல். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அகலத்தை போன்று அதோட நீளம் வந்து 3 மடங்கு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு 72 108 கோணங்களில் மூளைவிட்டத்தின் வழியாக 2 துண்டா வெட்டி மறுபடியும் கனடா பால்சம் அப்படிங்கிற ஒளிப்புகும் சிமெண்ட் மூலமாக ஒட்டணும். இதெல்லாம் மேலே இருக்கிற பேராகிராஃப்.
டயக்ராம் இஸ் ஸோ சிம்பிள். இது வந்து தெளிவாக பாருங்கள். நீளம் வந்து 3 டைம்ஸு, அகலம் வந்து ஒரு டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆங்கிள் வந்து மேலே 108 இருக்கணும், கீழே 72 இருக்கணும். சோடியம் ஒளியோட ஒரு தளவிளைவு அடையாத ஒளி இதில் படும் பொழுது படிகத்துக்கு உள்ளே போகும்போது 2 கதிராக பிரியும். அதில் சாதாரண கதிரானது இந்த கனடா பால்சத்தினால் தடுக்கப்பட்டு முழு அக எதிரொலிப்பு அடைந்து படிகத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வெளியே வந்த மாதிரி இருக்கு, பட் இங்கேயே அது வந்து ஸ்டாப் ஆகிடும். அசாதாரண கதிர் மட்டுமே அந்த படிகத்தை தாண்டி வெளியில் போகும். இது மட்டும்தான் தளவிளைவு அடைந்த ஒளியாக இருக்கும். இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா, தளவிளைவாக்கியாகவும் செயல்படும், அதே சமயத்தில் பகுப்பானாகவும் செயல்படும். அனலைசர், அந்த ஒளி தளவிளைவு அடைஞ்சுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் இது வந்து பயன்படும். பாருங்க, இது வந்து கொடுத்துருக்குற தியரி. இந்த தியரியில் ஒளிவிலகல் எண் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குறைபாடுகள் அடுத்தது என்னன்னு பார்க்கணும். அதாவது பெரிய அளவில் குறைபாடே இல்லாத ஒரு கால்சைட் படிகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த அசாதாரண கதிரானது ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரியே போகுது இல்லையா, அதனால் எப்பவுமே ஒரு பக்கமாக விலகல் அடைஞ்சிருக்கும். இதனோட வரம்பு, பார்வை எல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரம்பில் மட்டும்தான் இருக்குது. தென் அது வெளியில் வர அந்த அசாதாரண கதிர்னால தலைவிளைவு அடையுதில்ல, அது வந்து ஒரு சீரான முழு தலைவிளைவு அடைஞ்சிருக்காது அப்படின்றாங்க. இதெல்லாம் இப்பட்டகத்தினுடைய வரம்புகள். அடுத்ததான் ஒளிச்சிதறல் மூலம் தளவிளைவு ஆக்கும். ஒளிச்சிதறல், வளிமண்டலத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் சூரிய ஒளியை வந்து எல்லா திசைகளிலும் சிதறச் செய்கிற நிகழ்வு தான் ஒளிச்சிதறல். இதுக்கு வந்து படுமொழியோட அலைநீளமும் ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் மூலக்கூறுகளோட அளவும் வந்து ஒப்பிடக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த வகையில் பார்க்கும்போது சூரிய ஒளியில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்கள் வளிமண்டலத்தில் வந்து மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எலக்ட்ரான் கூட போய் இடைவினை புரியும் பொழுது மூலக்கூறின் எலக்ட்ரான்கள் வந்து அதிர்வுகளுக்கு உள்ளாக்கப்படும். அப்படி வந்து அதோட அதிர்வு அனைத்து திசைகளிலும் இருக்கும். ஆனால் அது ஆற்றலை வந்து எந்த திசையில் கொடுக்கும் அப்படின்னா, அதோட அதிர்வுறும் எலக்ட்ரான்கள் அதனோட அதிர்வுக்கு செங்குத்தான திசையில் வந்து நாம் பார்க்கும்போது மட்டுமே அது வந்து ஆற்றலை வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் பொழுது ஆற்றல் அப்படிங்கிறது ஒளி தானே, அந்த ஒளியானது முழு தளவிளைவு அடைந்த ஒளியாக இருக்கும். சூரியன் கதிர்களை வந்து நேராக பார்க்கும்போது கண் ரொம்ப கூசுற மாதிரி இருக்கும். தளவிளைவு அடையாத ஒளி 2 வகையான அதிர்வுகளும் அதில் இருக்குது. ஆனால் செங்குத்தான திசையில் பார்க்கும் பொழுது அதில் ஒரே ஒரு வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக அது போலரைஸ்ட் லைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ பாதிப்பு கண்களுக்கு இருக்காது. இதற்கான படம் மேலே இங்கே இருக்குது. இதெல்லாம் போலரைசேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அடுத்து போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒளியியல் கருவிகள், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே நம்ம பார்க்குறது எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி, அதனோட உருப்பெருக்கம், அவ்வளோதான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நுண்ணோக்கி அப்படின்னா நுண்ணிய பொருள்களை, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், அந்த நுண்கிருமிகளை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மைக்ரோ லெவலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பேட்டம் எல்லாம் நம்ம சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது நமக்கு அதோட அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பெரிதாக்கப்பட்ட அந்த பிம்பம் அப்படிங்கிறது எளிய நுண்ணோக்கி அப்படிங்கிற இந்த இதில் பார்க்கும்போது அதனோட பிம்பம் மிகவும் பெரிதாக்கப்பட்டதாக இருக்கும், நேரான பிம்பமாக இருக்கும், மாய பிம்பமாக இருக்கும். சரியா, மேக்னிஃபை ஆகி வருது, மாய பிம்பமாக இருக்கும். ஸோ இந்த எளிய நுண்ணோக்கி அப்படின்ற இந்த இதில் பார்க்கும்போது அந்த பொருளை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா, அந்த லென்ஸோட குவிய தொலைவுக்கும் குறைச்ச டிஸ்டன்ஸில் வைக்கணும். அதாவது எஃப்க்கும் பிக்கும் இடையில வைக்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது அந்த லென்ஸுக்கும் பக்கத்துலேயே வந்து ஆப்ஜெக்ட் வந்து மேக்னிஃபை ஆகி கிடைக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா அண்மை புள்ளி உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ரொம்ப தூரத்தில் வந்து கிடைச்சிது அப்படின்னா, ஒருவேளை கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆனால் அது வந்து செய்மை புள்ளி உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அண்மை புள்ளிக்கும் தொலைவில் இருக்கிற இந்த செய்மை புள்ளி சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டுலேயும் என்ன மாதிரி மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரியா, அண்மை புள்ளி அப்படின்னாவே அந்த பிம்பம் வந்து 25 சென்டிமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும். ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு மனித கண் அப்படின்னு சொன்னால் அது அண்மை புள்ளியோட அந்த தொலைவு 25 சென்டிமீட்டருக்குள்ளே தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கணும். செய்மை புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஈரில்லா தொலைவுன்னு வரணும். புரியுதா? இப்போ இந்த 2 கேசஸ்லேயும் அதோட உருப்பெருக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுதான் அடுத்து வர்றது. ஃபஸ்ட்டு வந்து அண்மை புள்ளி கொடுத்துருக்குறாங்க. இதில் உருவாகும்போது
நம்ம கண்களுக்கு வந்து குறைந்த அளவு சிறுமம் இருக்கும். ஏன்னா ஒரு விரலை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடியே வச்சு பார்க்கும்போது அது அண்மை புள்ளி. அப்போ கண் என்னாகும், ரொம்ப சிரமப்படும். அதோடைய பிம்பத்தை வந்து முழுசாக பார்க்க முடியாது. தொலைவு வந்து 20 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதாவது பொருளின் தொலைவு யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எஃப்பை விட குறைஞ்சி இருக்கும். இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னா டிங்கிற டிஸ்டன்ஸு 25 சென்டிமீட்டருக்குள்ளேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டி டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உருப்பெருக்கம் m is equal to மைனஸ் டி பை மைனஸ் யூன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிட்டா m is equal to டி பை யூ. ஓகே, இது வந்து உருப்பெருக்கம். இதுலேயும் அது கீழே இருக்கு இல்லையா, உருப்பெருக்கம் mu குவியத் தூரம் மூலம் கணக்கிடப்படுகிறது மூலம் எழுதலாம் அப்படின்னு கொண்டு வரணும். இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ அதுபடி கொண்டு வந்தால் m is equal to 1 minus v by f. இதுலேயும் நம்ம கார்ட்டீசியன் வரம்பீட்டை பயன்படுத்தும் போது v is equal to மைனஸ் டினா கடைசி ஈக்குவேஷன் m is equal to d by fன்னு மாறிடும். இதுதான் வந்து அண்மை புள்ளியோட குவியப்படுத்துதலின் உருப்பெருக்கம். அதற்கான டயக்ராம் இங்கே இருக்கு. இது வந்து பொருள் வச்சிருக்கிற தொலைவு அப்படிங்கிறது u. இந்த d அப்படிங்கிற இந்த தொலைவில் நமக்கு பிம்பம் கிடைக்குது. கிடைக்கிற பிம்பம் நேரான உருப்பெருக்கப்பட்ட மாய பிம்பமானது கிடைக்கும் அண்மை புள்ளி குவியப்படுத்துதலில். அடுத்து பார்க்கறது இயல்பு நிலை குவியப்படுத்துதல். இயல்பு நிலை குவியப்படுத்துதலில் பொருள் பிம்பம், அதாவது பொருளின் பிம்பம் வந்து ஈரில்லா தொலைவில் இருக்கும். இதில் வந்து கண்களுக்கு சிரமம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்தில் அந்த விரலை வச்சா ஈஸியாக பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த இடத்த நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற உருப்பெருக்கம் ஃபார்முலாவை பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா பொருள் வந்து இந்த முறையில் உருவாக்கப்படும் பிம்பத்தின் அளவும் பெரியதாக இருக்கும், தொலைவும் ரொம்ப ஈரில்லா தொலைவில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா கோண உருப்பெருக்கம் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே பார்க்குறோம். இந்த கோண உருப்பெருக்கம் அப்படிங்கிறது பாருங்கள், இங்கே இருக்குது அதனோட வரையறை. சரியா, இது 2 மார்க்கில் பார்த்துக்கோங்க. m is equal to தீட்டா i by தீட்டா o. தீட்டா o அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புற உதவியின்றி பார்க்குற வெளிக்கு tan தீட்டா எடுத்துக்கணும். tan தீட்டானா இது வந்து ஆப்போசிட்டில் கிடைக்கும், எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அடுத்தது கீழே கொடுத்துருக்குற இந்த கேஸில் தீட்டா ஐக்கு லென்ஸின் உதவியால் பிம்பத்தை பார்க்கும்போது இது தொலைவு, இது வந்து ஹைட்டு. ஆனால் பார்க்குற ஆங்கிள் வந்து தீட்டா ஐ. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ஃபார்முலா எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்கிற தீட்டா ஓ பொருளுக்கு அப்படிங்கிறது இது வந்து பிம்பத்திற்கு. இது ரெண்டுல இருந்தும் நம்ம எடுக்கிற உருப்பெருக்கம் m is equal to d by fன்னு கிடைக்கும். இது வந்து இயல்பு நிலை உருப்பெருக்கம். சரியா, ஆனால் இது ரெண்டோட ரிசல்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், அண்மை புள்ளிக்கு வந்து 1 + d by f அது வந்து அதிகமாக இருக்கும். இயல்பு நிலை அப்படிங்கிற உருப்பெருக்கம் எப்பவுமே அதை விட கம்மியாக தான் இருக்கும். சரியா, ஆனால் நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுற எல்லா மைக்ரோஸ்கோப்லேயும் இயல்பு நிலை தான் பார்க்குறோம். இருந்தாலும் அந்த d by f அப்படிங்கிற மதிப்பு வந்து மிகப்பெரிய மதிப்புகளாக வரும்போது ரெண்டு உருப்பெருக்கத்துக்கு இடையில பெருசாக எந்த வேறுபாடும் இருக்காதுன்றாங்க. சரியா, அடுத்து கொடுத்துருக்குற ப்ராப்ளம் பாருங்கள். மேலே சொன்ன கான்செப்டுக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை இந்த இடத்த ரீட் பண்ணிவிட்டு டேட்டா கரெக்டாக எடுக்கணும். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற அந்த லென்ஸு ஃபார்முலா இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற பொருளின் தொலைவுகள் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து u is equal to -4.167 கிடைக்கும். செகண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம கிடைக்கிறது -5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதுலேயும் அண்மை புள்ளி இயல்பு நிலை இது ரெண்டோட உருப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 6 and 5ன்னு கிடைக்கும். சரியா, இந்த ப்ராப்ளம் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து நுண்ணோக்கியின் பிரிதிறன். இப்போ நுண்ணோக்கி அப்படின்னாவே நான் சொன்னது போல் ஒரு மைக்ரோ லெவலில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா அதனை பற்றின தொடர்பான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நுண்ணோக்கியை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற ஒரு நுண்ணோக்கி நல்ல நுண்ணோக்கியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட உருப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறதோடு அல்லாமல் அதனுடைய பிரிதிறனும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். பிரிதிறன் அதிகமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா அந்த பொருளில் இருக்கிற ஏதேனும் 2 புள்ளிகள், அதாவது மிக குறைந்த தொலைவில் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2 புள்ளிகளை தெளிவாக பார்க்குற அளவுக்கு இதனோட உருப்பெருக்கம் அதிகமாக இருக்கணும். அதுதான் இந்த இடத்த என்ன சொல்கிறோம், பிரிதிறன் அப்படின்னு சொல்கிறோம். வேற எப்படி சொல்லலாம், அதாவது டி சிறுமம் அப்படிங்கிற பிரிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதனோட தலைகீழி வந்து பிரிதிறன் அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? இப்போ இந்த பிரிதிறன் கொண்டு வரதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ரெசல்யூஷன். ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற அந்த கடைசி டெரிவேஷன் எடுத்து தான் இதை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதுக்காக எடுத்துக்கிற இந்த ஃபிகர், இதில் பொருளோட தளம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பாயிண்ட் சைஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த இடம் லெஃப்ட் சைடு. அந்த பொருளுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் பொருளருகு லென்ஸ். இது ரெண்டுக்கும் இருக்கிற தொலைவு லென்ஸின் குவிய தொலைவு எஃப்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த லென்ஸோட மொத்த அந்த அப்பர்ச்சர் எவ்வளோ அப்படின்னா ஸ்மால் ஏ. புள்ளி பொருளுக்கு நமக்கு உருவாக்கப்பட்ட பிம்பம் இந்த சைஸில் இருக்குது. இந்த பிம்பத்தோட மிடில் இந்த லைனுக்கும் அதனோட வெளியில் போகிற அந்த வட்டத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த தொலைவு தான் அதனோட R0 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த R0ங்கிறது கொடுத்துருக்குற இந்த வேல்யூக்கு சமமாக இருக்குது. பிம்பத்தில் அதாவது பொருளருகு லென்ஸிலிருந்து பிம்பம் என்ன தொலைவில் இருக்குது அப்படிங்கிறது இந்த V அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணோம். அதே போல் அந்த ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிளில் வந்து சென்ட்ரலுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் கடையில் அந்த மேக்னிஃபைடு இமேஜ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் தீட்டா. கொடுத்துருக்குற ஆங்கிள் வந்து தீட்டாவாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டயக்ராம் ஓரியன்டாக எடுத்துகிட்டு மேலே சொன்ன அந்த ரிலேஷனில் எஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம்னா இமேஜ் டிஸ்டன்ஸு V கொடுத்துருக்கோம். சரியா? இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டி சிறுமம் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து உருப்பெருக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் M = R0/D மினிமம். இதில் டி மினிமத்துக்கு ஈக்குவேஷன் கொண்டு வந்து R0 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டேர்ம்ஸில் இருக்கிற M உருப்பெருக்கத்துக்கும் இங்கேருந்து சப்ஸ்டியூஷன் கொடுத்தா நம்ம கடைசி கிடைக்கிற டேர்ம் இந்த டேர்ம் கிடைக்கும். இதில் என்ன பண்ணணும்னா ஏ அப்படிங்கிற அந்த டேர்முக்கு பொருள் இருக்கிற பக்கத்தில் தீட்டாவோட வேல்யூ, தீட்டா மீன்ஸ் பீட்டா வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். அந்த பீட்டாவை கேல்குலேட் பண்ணால் ஏங்கிறது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஏவை திரும்ப நம்ம இந்த இடத்துல பிரதியிடும் பொழுது கடைசியாக கிடைக்கிற டி மினிமம் அப்படிங்கிறது 1.22 λ/2 sin பீட்டான்னு கிடைக்கும். இதில் இந்த டி சிறுமத்தோட தலைகீழ் மதிப்பு தான் பிரிதிறன் அப்படின்னு சொன்னேன். அதை வச்சு பார்க்கும்போது டி மினிமம் எந்த அளவுக்கு குறைவான மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு பிரிதிறன் அதிகமாக இருக்கணும். இந்த டி மினிமம் குறைவாக இருக்கணும்னா டிவைடில் வர டேர்ம் அதிகமாக இருக்கணும். டிவைடில் எப்படி டேர்மை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த பொருளருகு லென்ஸை வந்து N அப்படிங்கிற ஒளி விலகல் எண் இருக்கிற ஒரு எண்ணெய் நிரப்பப்பட்ட கொள்கலனில் வந்து மூழ்க வச்சா ஒளியின் பாதை வந்து அதிகமாகும். ஒளியின் பாதை அதிகமாகும் போது டி சிறுமம் ரொம்ப ரொம்ப குறையும். டி சிறுமம் குறைந்தால் அங்கே இருக்கிற பிரிதிறன் ரொம்ப ரொம்ப அதிகமான மதிப்பை பெறும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஈக்குவேஷனை வந்து கொண்டு வராங்க. இதில் N பாருங்கள் கீழே டிவைடில் இருக்கு இல்லையா, அப்போ கண்டிப்பாக டி வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம இந்த ஈக்குவேஷன் கொடுத்ததுனால நமக்கு இந்த இடத்த N sin பீட்டா அப்படிங்கிற டேர்ம் அந்த பதம் வந்து எதுக்கு ஈக்குவல்னா எண்ணியல் துளைக்கு ஈக்குவல். எண்ணியல் துளை வந்து மேலே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பிரிதிறன் அப்படிங்கிறது டி மினிமத்தோட ரெசிப்ரோக்கல்னு சொல்லும்போது கடைசியாக நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் 2NA/1.22 λ. இது வந்து ஒரு நுண்ணோக்கியோட பிரிதிறன். இதே வந்து தொலைநோக்கியின் பிரிதிறன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இஸ் given by 7.73 ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து 5 மார்க்கில் கேட்குற ரொம்ப முக்கியமான கொஷினை தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்து நாம் பார்க்குறது கூட்டு நுண்ணோக்கி. கூட்டு நுண்ணோக்கினா ஒன்றுக்கும் மேற்பட்ட லென்ஸுகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது வகையில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டயக்ராம் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற பொருள் அப்படிங்கிறது ஏபி. இந்த பொருளானது பொருளருகு லென்ஸோட குவிய தொலைவு, அதாவது எஃப்ங்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது வந்து யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொருளருகு லென்ஸு கொடுக்குற பிம்பமானது A', B' கொஞ்சம் அதாவது அதிகமான உருப்பெருக்கம் செய்யப்பட்ட தலைகீழான மெய் பிம்பத்தை கொடுக்கும். இந்த பிம்பமானது ரெண்டாவதாக இருக்கிற கண்ணருகு லென்ஸுக்கு பொருளாக செயல்படும். இந்த பிம்பம் எங்கே இருக்குன்னா இந்த கண்ணருகு லென்ஸோட குவிய தொலைவில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு இறுதியாக கிடைக்கிற பிம்பம் அப்படிங்கிறது தலைகீழான மிகவும் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட ஒரு மாய பிம்பம் கிடைக்கும்னு சொல்கிறோம். சரியா? இதெல்லாம் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸு. இதில் பாருங்கள், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது அந்த நுண்ணோக்கி இருக்குது இல்லையா, அதாவது கண்ணருகு லென்ஸுன்னு சொல்கிறோம்ல, அதனோட டியூப் லென்த்து எல். இந்த இடத்த தமிழ் புக்கில் ஏனோ தெரில ரெப்ரசன்ட் பண்ணலை, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பொருளருகு லென்ஸு இது இருக்கு இல்லையா, இதனோட உருப்பெருக்கம் என்னவாக இருக்கும், செகண்டு கொடுத்துருக்க கண்ணருகு லென்ஸோட உருப்பெருக்கம் என்னவாக இருக்கும். பொருளருகு அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஜெக்டிவ் M1 எடுத்துக்கணும், கண்ணருகுன்னு சொன்னால் ஐபீஸ், இது வந்து ஈன்னு எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் உருப்பெருக்கம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா எனக்கு மொத்த இந்த கூட்டு நுண்ணோக்கியோட உருப்பெருக்கம் எம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா? M அப்படிங்கிறது MO × ME, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி எடுத்தால் M.
எடுக்கிற இந்த எம்மும் எப்படி எடுக்கணும்னா அண்மை புள்ளிக்கு எப்படி இருக்கும், இயல்பு நிலை குவியப்படுத்துதலுக்கு எப்படி இருக்கும், அந்த 2 கேஸுக்கும் பார்க்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கூட்டு நுண்ணோக்கியோட உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லும்போது பொருளர்கு லென்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா h'/hங்கிறது ஃபார்முலா. பட் அந்த டயக்ராமுக்கு போகும்போது நமக்கு அந்த h'/h அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா L/f0க்கு ஈக்குவல். இது வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிற பொருளருக்கு. செகண்ட் வந்து கண்ணருகு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த இடத்த பாருங்கள், இந்த தியரியெல்லாம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு கண்ணருகு லென்ஸ் அப்படின்னு சொன்னாவே ME is equal to 1 + D/FE. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபார்முலாவுக்குள்ளே போயிடலாம். இதிலிருந்து மொத்தமாக அந்த லென்ஸுக்கு அண்மை புள்ளி அப்படின்னா என்னவாக இருக்கும், அதாவது நமக்கு இறுதியாக கிடைக்கிற பிம்பம் அப்படிங்கிறது அண்மையிலையும் கிடைக்கலாம் அல்லது செய்மையிலையும் கிடைக்கலாம். அண்மை புள்ளினா எப்படி இருக்கும், செய்மைனா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அண்மை புள்ளிக்கு எடுத்துக்கும் போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு L/f0 × 1 + D/FE. இதே வந்து ஈரில்லா தொலைவில் இருந்தால் ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன் D/FE, அதை வச்சு நம்ம கடைசியாக கொடுக்கும்போது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது M is equal to L/f0 × D/FEன்னு கிடைக்கும். சரியா? பாருங்கள், இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு வியூக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன். நீங்கள் இது கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு, இது ஃபுல்லாக டெரிவேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் வந்து இதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான், பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. மேபி 1 மார்க்கில் இருக்கலாம், 2 மார்க், எது வேணாலும் இருக்கலாம். ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணும்போது கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதையும் மறந்துடக்கூடாது. ஒரு இடத்த நீங்கள் மைனஸ் விட்டாலும் டோட்டல் ஆன்சரும் மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு அண்மை புள்ளி குவியப்படுத்துதலுக்கு என்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிறது செய்மை புள்ளி அல்லது இயல்பு நிலை குவியப்படுத்துதல்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது. சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த செஷனில் உங்களுக்கு வந்து தளவிளைவு அடைந்த ஒளியை உருவாக்கும் முறைகள் மற்றும் நுண்ணோக்கி, எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி மற்றும் அதன் உருப்பெருக்கம், இது மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.